நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 88707 67784. தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் ஜோ, பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? மற்றும் வணக்கம். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன், நலமா இருக்கேன். இந்த நாள் அப்படிங்கறது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள். மற்ற எல்லா நாட்களை காட்டிலும் முக்கியமான நாள். எனக்கு பொங்கல்ல ரொம்ப பிடிக்கும். யாராவது கொஞ்சம் பொங்கல் செஞ்சீங்கன்னா அப்புறமா கொடுத்து அனுப்புங்க. சாப்பிடுறதுல இருக்கீங்க. எஸ், ஆஃப் கோர்ஸ். சோ தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்லும்போதே ஒரு உற்சாகமிக்க ஒரு நாள். எப்படி கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ், நியூ இயர்லாம், ஈஸ்டர்லாம் நம்ம எவ்வளவு வெகு விமர்சையா உற்சாகமா நம்ம செலிப்ரேட் பண்றோமோ, அது போல இந்த தமிழராக பிறந்த ஒவ்வொருவரும் இந்த தமிழர் திருநாளை உற்சாகமாக கொண்டாடக்கூடிய ஒரு பொதுவான திருநாள் இது. ஸோ உலகெங்கும் எல்லா கடைக்கோடியிலும் இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களுக்கும் இந்த திருநாள் வாழ்த்துக்களை நம்ம என்ன பண்ணிக்கலாம், சொல்லிக்கலாம் மாதா தொலைக்காட்சி வாயிலாக. ஸோ இந்த மகிழ்ச்சியான நாளில் இன்னைக்கான ஒரு கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர். அப்போ ஒரு இடத்துல அவர் என்ன பண்ணியிருக்காங்க, பேசுறதுக்கு கூப்பிட்டுருக்குறாங்க. அப்போ இவர் என்ன பண்றாரு, போயிட்டு இருக்கிறார். அந்த இடத்துக்கு போறப்போ ஒரு காட்டை கடந்து என்ன பண்ணணும், போகணும். அப்போ இந்த காட்டு பாதையில பயணம் செஞ்சுட்டு இருக்கையில சரியான பசியோட ஒரு சிங்கம் என்ன பண்ணுது, இவர் முன்னாடி வந்து நிக்குது. இவருக்கு சிங்கத்தை பார்த்த உடனே வளவளத்து போயிட்டார். ஐயோ, எப்படி இன்னைக்கு நம்ம தப்பிக்க போறோமோ என்னன்னு தெரியலையே அப்படின்னு. உடனே சிங்கத்திட்ட பேச்சுவார்த்தைக்கு போறாரு. இந்த பாருப்பா, என்னை கடிக்காத, சாப்பிடாத, எதுவும் செய்யாத, என்னை ஒரு ஊருக்கு முக்கியமா பேச என்ன பண்ணிருக்காங்க, கூப்பிட்டுருக்காங்க. நாங்க போய் பேசல அப்படின்னா என் பேச்சை கேட்கணும்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மக்களுக்கு ஏமாற்றம் ஆகி போயிடும் அப்படின்னு. உடனே சிங்கம் கேட்டிருக்கு, நீ ஏன்னா அவ்வளவு பெரிய பேச்சாளரா? ஆமா, நான் பேசினா என் பேச்சை கேட்டு நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க, மயங்கி இருக்கிறாங்க, மயக்கம் போட்டுலாம் விழுந்திருக்கிறாங்க. ஸோ இதுதான் பேச்சுல மயங்குறதா அப்படின்னு சிங்கம் கேட்டிருக்கு. ஆமா, என் பேச்சுல மயங்கும். அப்படி என்ன பண்ணு, ஒண்ணு மாதிரி இப்ப என்கிட்ட என்ன பண்ணு, பேசி காட்டு. நான் மயங்கிட்டேன் உன் பேச்சுல அப்படின்னா நீ என்ன பண்ணிடலாம், தப்பிச்சிடலாம் அப்படின்னு. இவரும் சரின்னு சொல்லி எப்பவும் மைக்ல பேசுற மாதிரி, பேரன்பு மிக்க பெரியோர்களே, தாய்மார்களே அப்படின்னு என்ன பண்ணிருக்காரு, பேச ஆரம்பிச்சிருக்காரு. பேச ஆரம்பிச்ச ஒரு 3 நிமிஷத்துக்குள்ள சிங்கம் என்ன பண்ணிருச்சு, மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. விழுந்த உடனே ஒரு அப்பாடா, நம்ம ஒருவேளை நம்ம பேச்சு திறமை காட்டி என்ன பண்ணோம், தப்பிச்சோம். அங்கிருந்து திரு பின்னங்கால் படத்தில் அடிக்க நம்ம தப்பிச்சு ஓடி போய் ரொம்ப தூரமா தள்ளி நின்று, அதுக்கப்புறம் சிங்கம் துரத்தினாலும் பிடிக்க முடியாத தூரத்துல போய் நின்று திரும்பி பார்த்து, அப்பாடா, ஒரு வழியா நம்ம பேச்சு திறமையால என்ன பண்ணிட்டோம், நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சிருக்கிறாரு. அதே நேரத்துல இங்க சிங்கம் பையனை மெதுவா கண்ணை திறந்து பார்த்து, அப்பாடா போயிட்டானா, நல்ல வேலை மயக்கம் போட்டு விழுற மாதிரி நடிச்சோம், இல்லைன்னா பேசி என்ன பண்ணிருப்பான், கொண்டு வரப்பான் அப்படின்னு சிங்கம் நினைச்சிச்சான். உண்மையாவே சிறப்பான ஒரு நாள்ல வந்து சிரிப்போட ஆரம்பிச்சிருக்காரு ஜோ இந்த ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். இந்த மகிழ்ச்சி எல்லோருக்கும் நிலைக்கட்டும் அப்படின்ற ஒரு வேண்டுதலோடவே இந்த நாளை நம்ம ஆரம்பிச்சிடலாம். இப்ப ஆலி தரிசனம் பார்க்கலாம். புதூர் நகர்தனை அன்புடன் நாளும் எங்கள் புனித லூசியாவே தஞ்சமென வந்தோ தயவுடன் காப்பாயே. கலங்கரை விளக்கே, கருணையின் ஒளியே, கரைகளில் எம்மை காத்திடும் தாயே. கலங்கரை விளக்கே, கருணையின் ஒளியே, கரைகளில் எம்மை காத்திடும் தாயே. வலி துயர் போக்கி உறுதுணையாவாய், வறியவர் எமக்கு வழித்துணையாவாய். கேட்ட வரம் தரும் கண்ணாளம்மா,
ஆலய தரிசனம் நம்ம கண்டு விட்டோம், மகிழ்ந்து விட்டோம் என்றே சொல்லலாம். இன்று ஒரு சிறப்பான நாள், பொங்கல் பண்டிகை அன்று நாம் இந்த தளத்திலிருந்து என்ன கொண்டு போக போகிறோம்? கண்டிப்பா பொங்கல் கிடையாதுங்க, ஆனா செம மெசேஜ் ஒண்ணு கொண்டு போறோம். அது என்ன? எனக்கு மெசேஜ் அப்படின்னு எனக்கு தெரியல. வீட்டுல இருக்கக்கூடிய தாத்தா பாட்டிகளுக்குலாம் என்னப்பா இதெல்லாம் ஒரு தலைப்பாப்பா, இன்னைக்கு நல்ல நாள்ல இதை உட்காந்து பேசுறீங்களே அப்படின்னு கூட நினைக்கலாம். இருக்கலாம். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அதை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆனா இதை ஏன் இன்னைக்கு பேசுறோம்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென் கிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கோ 90s பிறந்தவங்களுக்கு ஒரு சிலருக்கு இதை பத்தி என்ன பண்றது பெருசா தெரியறது இல்ல. நம்முடைய மண் சார்ந்த விளையாட்டுகள் இன்னைக்கு வந்து அந்த மண் சார்ந்த விளையாட்டுகள் அது ஏதோ ஒரு சாதாரண விளையாட்டு அப்படின்லாம் கிடையாது. அது 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 நிறைய ஒரு வாழ்வியல் பாடங்கள் என்ன பண்ணும், கற்றுக் கொடுக்கும். அது நம்முடைய ஆளுமை என்ன பண்ணும், வளர்ச்சி அடைய செய்யும். அப்படிப்பட்டதான் நம்முடைய மண் சார்ந்த விளையாட்டுகள். இன்னொன்று, இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு விளையாடுறதுக்குன்னு பொருட்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கு, தேவை, விளையாட்டு பொருட்கள் வாங்கி தர வேண்டிய ஒரு தேவை இருந்துச்சு. ஆனா குறிப்பா 80களில் பிறந்த குழந்தைகளுக்கோ இல்லை 70களோ இல்லை 90களில் 95 வரைக்கும் பிறந்தவங்களுக்கு என்னன்னா விளையாடுறதுக்குன்னு பொருட்கள் பெருசா தேவையில்லை. அவங்க இருக்கக்கூடிய பொருட்களை விளையாட்டு பொருளா என்ன பண்ணிடுவாங்க, மாத்திடுவாங்க. கிரிக்கெட் விளையாடுறதுக்கு பந்துல நாங்க வருத்தப்பட்டதே கிடையாது. அந்த இளநீல இருந்து அந்த சின்ன சின்ன இது அது காயாவே என்ன பண்ணிருக்கோம், உதிர்ந்து விழுந்திருக்கும் இல்லையா, அதை வச்சுலாம் என்ன பண்ணிருக்கோம், கிரிக்கெட் விளையாடி. பேட் இல்லைன்னு வருத்தப்பட்டது கிடையாது. தென்னை மட்டையை உடச்சு என்ன பண்ணிருக்கோம், பேட்டாக்கி விளையாடி இருக்கோம். ஸோ இப்போ இது மாதிரி நமக்கு விளையாட்டு பொருள் அப்படின்னு ஒன்று தனியாக என்ன பண்ணதில்லை, தேவைப்பட்டதில்லை. அதுதான் மண் சார்ந்த விளையாட்டுகள். அப்போ அந்த வகையில் இன்னைக்கு நம்முடைய ஒரு சில மண் சார்ந்த விளையாட்டுகள் அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள், ஆதாயங்கள் என்னென்ன அப்படி. அப்போ அதில் முதல் விஷயம் என்னன்னா, பொங்கல் திருநாள் அப்படின்னாலே எந்த விளையாட்டு இருக்குதோ இல்லையோ இந்த விளையாட்டு கண்டிப்பாக இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா பானை உடைத்தல். ஃபைனலா உச்சகட்டமா அது கிளைமாக்ஸ், அதுதான் கடைசி போட்டு என்ன பண்ணிருப்பாங்க, அதுலதான் கிளைமாக்ஸே இருக்கு அப்படின்ற மாதிரி. யார் அந்த பானைய உடைக்கிறது அப்படின்னு. இது வெவ்வேறு ஊர்கள்ல வெவ்வேறு விதமா என்ன பண்ணுவாங்க, கொண்டாடுவாங்க. கண்களை கட்டி பானை உடைத்தல் ஒரு ரகம் அப்படி ஒண்ணு இருக்கும். இன்னொன்னு என்னன்னா, ஒரு பெரிய தொட முடியாத உயரத்துல என்ன பண்ணிருப்பாங்க, பானையை கட்டிருப்பாங்க. சோ அப்போ ஒரு குழுவாக இணைந்து கோபுரம் மாதிரி டவர் ரெடி பண்ணி அதுல மேலே ஏறி உச்சத்துல ஒருத்தர் என்ன பண்ணுவார், அந்த பானையை உடைப்பாங்க. அப்படி ஒரு இருக்கும். எங்க ஊர் பக்கம் மஞ்சள் நீராட்டு விழானே செலிப்ரேட் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, மஞ்சள் தண்ணி அண்டா பெரிய பெரிய பேரல் எல்லாம் தண்ணி பிடிச்சி அதில் மஞ்சள் என்ன பண்ணிடுவாங்க, கலக்கி மஞ்சள் தண்ணியா மாத்திட்டு அந்த உரிய ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உள்ள தேங்காய் இதெல்லாம் போட்டு ஒரு சாக்கு பையில கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. ஸோ ஒரு பக்கம் ஒருத்தர் என்ன பண்ணுவாருன்னா, அதை இறக்கி ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க. இன்னொருத்தர் அடிப்பதற்கு ஓடி வந்து அதை என்ன பண்ணணும், அவர் ஹைட்ல ஜம்ப் பண்ணி அதை அடிக்கணும். அது மேல அடிப்படணும், அவ்வளவுதான். அது வந்து மொத்தமா பானை மாதிரி எல்லாம் என்ன ஆகாது, செதறாது. அந்த சாக்குக்குள்ளே தான் என்ன பண்ண இருக்கும். அதை அடிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க டிஸ்டர்ப் பண்றவங்க தண்ணி ஊற்றுவாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னா, கவனச்சித்திரல் ஏற்படுத்தும் வண்ணம் இருந்தாலும் கவனத்தோடு எப்படி போய் உடைக்கிறது. இப்ப கண்ணை கட்டி பானை உடைக்கிறது கூட நம்முடைய மாதாத்திர கட்சி பொங்கலா இருக்கலாம், மண்ணோடு விளையாடா இருக்கலாம், எல்லாத்துலயும் என்ன பண்ண நம்ம செஞ்சோம். அப்போ வெளியே இருக்கக்கூடிய நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய நண்பர்களுக்கு வந்து சிக்னல் கொடுப்பாங்க, ரைட்டு. அதுலேயும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்முடைய மாதா தொலைக்காட்சியில் நம்ம பொங்கல் கொண்டாடுறப்போ அவர் நம்முடைய இசையமைப்பாளர் பிரவீன் ஆண்டனி அவர் உடைக்க போறப்போ முதல்ல என்ன பண்ணார், தன் நண்பர்கள்ட்ட சொல்லிட்டாரு, நான் வந்து இடது பக்கம் போனா லஸ்ட் இருக்கு, சிசின்னு சொல்லுங்க. ஒருவேளை வலது பக்கம் போகணும் அப்படின்னா அந்த பக்கம் இன்னொரு சலூன் கடை இருக்குது, அந்த சலூன் கடை பேர் என்ன பண்ணுங்க, ஜின்னு சொல்லுங்க. சி அப்படின்னு சொன்னா இடது பக்கம் போகணும், ஜின்னு சொன்னா வலது பக்கம் போகணும். எல்லா மாதிரியான ஒரு ஃபன் எலமெண்ட்ஸ் நண்பர்களோடு ஒற்றுமையா விளையாடுறது. அந்த இடத்துல திட்டமிடுதெல்லாம் நடக்குது பாத்தீங்களா, இதுதான் நன்மைகள் அப்படின்றது இல்லையா. சூப்பர். நம்ம சொல்றப்பவே நமக்கு அந்த உற்சாகம் வருது. இன்னும் இந்த உற்சாகம் மெருகூட்டணும் அப்படின்னா நம்ம தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். பேரன்பை முன்னிட்டு ஆண்டவரே எங்களை மீட்டருளும். உமது பேரன்பை முன்னிட்டு ஆண்டவரே எங்களை மீட்டருளும். இப்போது நீர் எங்களை ஒதுக்கி தள்ளிவிட்டீர், இழிவுபடுத்திவிட்டீர். எங்கள் படைகளுடன் நீர் செல்லாதிருக்கின்றீர். எங்கள் பகைவருக்கு நாங்கள் புறம் காட்டி ஓடும்படி செய்தீர். எங்களை பகைப்போர் எங்களை கொள்ளையிட்டனர். உமது பேரன்பை முன்னிட்டு ஆண்டவரே எங்களை மீட்டருளும். உமது பேரன்பை முன்னிட்டு
ஆண்டவரே எங்களை மீட்டருளும். எங்களை அடுத்து வாழ்வோரின் பழிப்புக்கு எங்களை ஆளாக்கினே. எங்கள் சுற்றுப்புறத்தாரின் ஏளனத்துக்கும் இகழ்ச்சிக்கும் எங்களை உள்ளாக்கினீர். வேற்றினத்தாரிடையே எங்களை ஒரு பழி சொல்லாக்கினீர். ஏனைய மக்கள் எங்களை பார்த்து தலையசைத்து நகைக்கின்றன. என் தலைவா கிளர்ந்தெழும், ஏன் உறங்குகின்றீர் விழித்தெழும். எங்களை ஒருபோதும் ஒதுக்கி தள்ளிவிடாதேயும். உமது முகத்தை ஏன் மறைத்துக் கொள்கின்றீர்? எங்கள் சிறுமையையும் துன்பத்தையும் ஏன் மறந்து விடுகின்றீர்? உமது பேரன்பை முன்னிட்டு ஆண்டவரே எங்களை மீட்டருளும். உமது பேரன்பை முன்னிட்டு ஆண்டவரே எங்களை மீட்டருளும். இயேசுவில் பிரியமான மாதா தொலைக்காட்சி பக்தர்களே, உங்களை இந்த காணொலியின் வாயிலாக சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய திருப்பாடல் பகுதி நமக்கு சொல்லும் செய்தி என்ன? திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு சொல்வது, இஸ்ரேல் மக்கள் போரில் தோற்கடிக்கப்பட்டு நாடு கடத்தப்பட்டு அங்கு விடுதலைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் சூழ்நிலையை பதிவு செய்கிறது. நமக்கு இன்று கொடுக்கப்பட்ட பகுதிக்கு முந்தைய வசனங்கள் முற்காலத்தில் தங்கள் மூதாதையரை இறைவன் எவ்வாறு வழிநடத்தார், பாதுகாத்தார் என்பதை மிக அழகாக எடுத்துச் சொல்கிறது. ஆனால் இன்றைய வசனங்களிலே முற்காலத்தில் இறைவன் செய்த வல்ல செயல்களை நினைத்து பார்த்துவிட்டு தற்போது தாங்கள் படும் துன்பச் சூழ்நிலைகளை பின்வருமாறு எடுத்து கூறுகின்றனர். இறைவனின் பிரசன்னம் எங்களோடு இல்லை, அதனால் புறமுதுகிட்டு ஓடச் செய்தார். எதிரிகள் மற்றும் வேற்றினத்தாரின் பழிப்புரைக்கு உள்ளானோம். மானக்கேடும் அவமானமும் தங்களை மூடுகின்றது. இறுதியாக தங்கள் சிறுமையையும் துன்பத்தையும் நீக்க இறைவனிடம் ஜெபிக்கின்றனர். ஆம் இறைவேசியில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு மிக அழகாக சொல்லித் தருவது நம்முடைய துன்பங்கள், அவமானங்கள், கவலைகளை பற்றி இஸ்ரேல் மக்கள் கடவுளிடம் எடுத்து கூறுகின்றனர். ஆனால் கடவுளை பற்றி யாரிடமும் புலம்பவில்லை, முறையிடவில்லை. நமக்கான பாடமும் இன்றைக்கு அதுவாகத்தான் இருக்கின்றது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே நமக்கு வரும் துன்பங்கள், கவலைகள், தோல்விகள், அவமானங்கள் எல்லாவற்றிற்கும் புலம்புவர்களாக, அதுவும் கடவுளை பற்றி புலம்புவர்களாக நாம் இருக்கின்றோம். ஏன் கடவுள் எனக்கு மட்டும் இந்த துன்பங்களை தர வேண்டும், எனக்கு மட்டும் இந்த துயரங்களை தர வேண்டும் என்று கடவுளை பற்றி மற்றவர்களிடம் நாம் முறையிடுவர்களாக இருக்கின்றோம். ஆனால் நாம் கடவுளை பற்றி கடவுளோடு சொல்பவர்களாக சில நேரங்களிலே இல்லாமல் போகிறோம். நாம் படுகின்ற துன்பங்கள், துயரங்கள் அனைத்தும் கடவுளுடைய மாட்சிக்காக என்பதை நாம் உணர்ந்து கொள்ள தவறுகின்றோம். இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற துன்பங்கள், துயரங்களை நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது நம்முடைய எண்ணங்கள் வேறு, கடவுளுடைய மாட்சி வேறு, கடவுளுடைய திட்டங்கள் வேறு என்பதை நாம் உணர மறுக்கின்றோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆம், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் படுகின்ற துன்பங்கள், துயரங்களின் வழியாக நாம் கடவுளுடைய மாட்சி இன்னும் அளவுக்கு அதிகமாக அறிந்து கொள்வதற்கும் அதை புரிந்து கொள்வதற்கும் நாம் முயற்சி எடுக்கணுமே தவிர, நாம் அவற்றை பற்றி புலம்பி தவித்து அதை பற்றி நாம் ஏக்கங்களோடு இருப்பது எந்த விதத்திலும் சரியானதாக இருக்க போவதில்லை. ஆம் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதைத்தான் இஸ்ரேல் மக்களும் அன்றைக்கு செய்தார்கள். கடவுள் அவர்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி உள்ளவராக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் அப்படி இருந்த போதிலும் கூட அவர்கள் கடவுளுடைய அனுசரணை அவர்களோடு இல்லை என்பதை அந்த தருணத்தில் உணர்ந்ததால் கடவுளிடம் வந்து அவர்களுடைய
எண்ணங்களையும் ஏக்கங்களையும் தெரிவிக்கின்றார்கள். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே மற்றவர்களிடம் கடவுளை பற்றி புலம்புகின்றோம். ஆனால் நம்மை பற்றி கடவுளுக்கு தெரிந்திருந்தும் கூட நாம் எவ்வாறு கடவுளோடு அதை பகிர்வதற்கு நாம் முனைகின்றோமா என்று சிந்தித்து பார்க்க நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. ஆகவே இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் துயரங்கள் வருகின்ற பொழுது அது கடவுளுடைய சித்தமாக கடவுளுடைய திருவுளமாக எண்ணி அவற்றை நாம் நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு வாழ்கின்ற பொழுது நாம் கண்டிப்பாக நம்முடைய துன்பங்கள் துயரங்களிலிருந்து வெளிவர முடியும். அதன் வழியாக இறைவனுடைய மாட்சியை மற்றவர்களுக்கு எடுத்து தரக்கூடியவர்களாக, மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாக மாற முடியும் என்பதை நமக்கு இன்றைய திருப்பாடல் ஆசிரியர் தெளிவுபடுத்துகிறார். ஆகவே சிந்தித்து பார்ப்போம். நான் எந்த அளவிற்கு என்னுடைய துன்பங்கள் துயரங்களை ஏற்றுக்கொண்டு அது அனைத்தும் கடவுளுடைய மாட்சிக்காக, என் வழியாய் கடவுள் மற்றவர்களுக்கு ஒரு மகிமையும் மகிழ்ச்சியும் கொண்டு வருவதற்கான ஒரு காரணியாக இருக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொண்டு செயல்படுத்துகின்ற பொழுது அது ஒரு மிக அழகான ஏற்பாக மாறுகின்றது என்பதை நமக்கு எடுத்துரைக்கின்றது. இந்த கவலைகள் துன்பங்களை பற்றி சிந்திக்கின்ற பொழுது ஐயன் வள்ளுவரின் குரல் எனக்கு நினைவுக்கு வருகிறது. வெள்ளத்து அணைய இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ள கெடும். குறள் 622 சொல்லுவது போல, ஒருவனுக்கு துன்பம் வெள்ளம் போல வந்தாலும் அறிவுடைய ஒருவன் இறைவனின் பாதுகாப்பை நம்பி இறைவனிடம் வேண்டி அவரின் வழிநடத்தலின்படி செயல்படுகின்ற போது அது நீங்கிவிடும். ஆம், நாம் இறைவனுடைய பாதுகாப்பை ஏற்று அவருடைய பாதுகாப்பை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கின்ற பொழுது எடுக்கின்ற பொழுதும் நாம் கண்டிப்பாக நம்முடைய துன்பங்கள் நீங்கி இறைவனோடு பயணிக்கக்கூடிய நல்லதொரு மக்களாக வாழ்வோம் என்பதை எடுத்து காட்டுகிறது. ஆகவே சிந்திப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் படுகின்ற துன்பங்கள் வழியாக இறைவனுடைய மாட்சியை மற்றவர்களுக்கு எடுத்து கூறுபவர்களாக மாறுவோம். ஜெபிப்போமா. அன்பு இறைவா, எங்கள் வாழ்வில் வருகின்ற துன்பங்கள் கவலைகள் அவமானங்கள் கண்டு மனம் கலங்கி துவண்டு விடாமல் உம்முடைய கரங்கள் எம்மை எப்போதும் பாதுகாக்கின்றன, வழி நடத்துகின்ற என்ற நம்பிக்கையோடு வாழ வரம் தந்து ஆசிர்வதிக்க உம்மை வேண்டுகின்றோம். ஆமென். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட இன்னைக்கு மகிழ்ச்சியான நாள், சிறப்பான நாள், பொங்கல் திருவிழாவில் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். பொங்கல் திருநாட்கள்ல நாம விளையாடக்கூடிய நம்முடைய மண் சார்ந்த விளையாட்டுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி அதில் அடுத்தது என்ன சொல்றோம். விளையாட்டுகள் அப்படின்னாவே நம்ம சின்ன பிள்ளையா ஆன மாதிரி ஒரு உணர்வு எனக்கும் வந்துருச்சு. அடுத்ததா பாத்தீங்கன்னா இது எல்லாருக்குமே பிடிக்கும். அதாவது கயிறு இழுத்தல் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மாதா தொலைக்காட்சியில கூட இதை நம்ம செஞ்சிருக்கோம். ஸோ அந்த கயிறு இழுத்தல் போட்டி அப்படின்றப்போ என்ன அங்கே ஒரு உற்சாகம் கிடைக்கும் அப்படின்னா, குழுவாக 2ஆக பிரிஞ்சிருவோம். அந்த 2 குழுவோடைய அந்த ஸ்ட்ரென்த் அதான் நம்ம முக்கியமா அப்படி பார்க்கக்கூடியது. நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஸ்ட்ரென்த் ஒரு பக்கம் பார்க்கக்கூடியது இருக்கும். இன்னொரு பக்கம் குழுவாக அந்த ஒற்றுமையோடு செயல்படுவது, அப்படி இருந்தாதான் ஒரு டீம் அப்படின்றது ஜெயிக்கும். இப்படிப்பட்ட அந்த அழகான தருணங்கள் எல்லாமே இப்படிப்பட்ட போட்டியில் அமையும். எனக்கு இந்த கயிறு இழுத்தல் போட்டிக்கும் நிறைய ஈடுபாடு என்னன்னு சொல்றது தெரியல. ஏதோ ஒரு சம்திங் ஒரு இது உண்டு. ஏன்னா எங்க கயிறு மோஸ்ட்லி நம்ம விளையாடுறத காட்டிலும் போட்டி நடத்தக்கூடிய நிலையில தான் இருந்திருக்கிறோம். நம்முடைய மாதா தொலைக்காட்சியும் சரி, நம்ம பங்குல இருந்தாலும் சரி, ஊர்ல இந்த மாதிரி திருவிழா நாட்கள்லாம் அப்ப அந்த கயிறு இழுத்தல் போட்டி நடத்தும் போது மட்டும் உள்ள அடிக்கு பக்கு 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 பக்குன்னு துடிக்கும். ஏன்னா எல்லாருமே கயிறு இழுக்கிறதுக்கு ஆக்ரோஷமா ரெடியா இருப்பாங்க. இவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா, நீ அந்த கரெக்டா அந்த நடுவில் ஒரு துணி கட்டியிருப்போம் இல்லையா, அந்த துணியை நீ என்ன பண்ணிக்கோ, மிதிச்சு நின்னுக்கோ, 1 2 3 சொல்லி நம்ம கரெக்டா கால எடுப்பாங்க. நம்ம 1 2 சொல்லும் போது என்ன பண்ணிடுவாங்க, கயிறு இழுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம பின்னாடி பல தடவை சில்லற மாதிரி இருக்கீங்களோ இல்ல, எஸ்கேப் ஆயிருக்கேன். அதனாலே ஒரு பயம் இருக்கும். ஸோ இப்போ இது என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி பிசிக்கல் ஸ்ட்ரென்த், டீம் ஒர்க், அதுவும் சில நன்றாக கயிறு இழுப்பதற்குனே, அதாவது அந்த போட்டிக்கு சில பேர் பயிற்சி பண்ணுவாங்க. அவங்ககிட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, எடுத்த உடனே அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க அணியின் பக்கம் இழுக்க மாட்டாங்க. முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஸ்டெடியா அவங்க இடத்துல நின்றுவாங்க. அதாவது எதிர் அணியினர் அவர்களை இழுக்க முடியாத வண்ணம் நங்கூரம் போல என்ன பண்ணிடுவாங்க, ஃபர்ஸ்ட் நின்றுவாங்க. நின்ன பிறகு ஒரு 2 3 அந்த நாளிகைகள் அது கடந்த பிறகுதான் ஓகே அவங்க டயர்ட் ஆயிருவாங்க. அது வரைக்கும் இழுத்து 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 பார்த்து டயர்ட் ஆகி அந்த கேப்ல என்ன பண்ணுவாங்க, லைட்டா லூஸ் விட்டு திரும்ப என்ன பண்ணுவாங்க, இழுக்க ஆரம்பிப்பாங்க. ஜோ, இப்ப நீங்க சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? ஆக்சுவலா இன்றைய நாள் பாத்தீங்கன்னா பல தேவாலயங்கள் கூட இந்த மாதிரி போட்டி எல்லாம் வைப்பாங்க. ஜோ கொடுக்கறது நல்ல இன்சா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணி கண்டிப்பா ஒருவேளை இன்னைக்கு இதுக்கப்புறம் ஒரு 10 மணி 11 மணிக்கு உங்களுக்கு ஏதோ ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பா அதெல்லாம் என்ன பண்ணுங்க, ட்ரை பண்ணி நம்ம பயன்படுத்தலாம் தாராளமாக. இன்னும் தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். ஜனவரி 15 புனித
வனத்துச் சின்னப்பர். எகிப்து நாட்டில் தபேஸ் பகுதியில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த செல்வந்த குடும்பத்தில் கிபி 229ஆம் ஆண்டு பிறந்தார் வனத்துச் சின்னப்பர். தன் பெற்றோரினால் இறைபக்தியோடு வளர்க்கப்பட்ட இவர் தன் 15வது வயதில் தன் பெற்றோரை இழந்து தனிமையில் வாழ்ந்தார். கிபி 250ஆம் ஆண்டு அரசன் தீசியுஸ் கிறிஸ்தவர்களை கொன்றழிக்க தன்னை காத்துக் கொள்வதற்காக தபேசின் அருகிலுள்ள பாலைவனத்திற்கு சென்ற இவர் அங்கிருந்த சிறு குகையில் தங்கி தனிமையில் ஜெபித்து வாழ்ந்தார். அனுதினமும் ஒரு காக்கை தருகின்ற அரை அப்பத்தினையும் குகையின் அருகிலிருந்த பேரீச்ச மரத்தின் பழங்களையும் உணவாக உட்கொண்ட வனத்துச் சின்னப்பர் பேரீச்ச இலைகளை ஆடையாக அணிந்து கொண்டார். இவரது காலத்தில் வாழ்ந்த வனத்து அந்தோணியாருக்கு இறைவன் வனத்து சின்னப்பரை பற்றி வெளிப்படுத்த வனத்து அந்தோணியார் இவரை சந்தித்து இறை அனுபவங்களை பெற்றார். தான் மரிக்க இருப்பதினை வனத்து அந்தோணியாரிடம் தெரிவித்த வனத்து சின்னப்பர் தான் இறந்த பின்பு புனித அத்தனாசியாரின் அங்கியினை தன் உடலின் மீது போர்த்தி புதைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தன் ஜெபம் மற்றும் தவத்தின் வாயிலாக ஆண்டவரோடு ஒன்றிணைந்து வாழ்ந்த அருட்துறவி வனத்துச் சின்னப்பர் கிபி 341ஆம் ஆண்டு தன் 113வது வயதில் விண்ணகமடைய அவர் கேட்டுக்கொண்டதன்படி புனித அத்தனாசியாரின் அங்கியானது அவரது உடலில் போர்த்தப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது. அருட்துறவி வனத்து சின்னப்பரின் நல்லடக்கத்திற்கு 2 சிங்கங்கள் குழியினை வெட்டி உதவி செய்ததாக புனித ஜெரோம் பதிவு செய்கிறார். உலக வாழ்வினை துறந்து பாலைவனத்தில் 90 ஆண்டுகள் ஜெபித்து வாழ்ந்த முதல் வனவாசியான வனத்துச் சின்னப்பரை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித வனத்துச் சின்னப்பரின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் வனப்பகுதியில் வாழுகின்ற மக்களுக்காகவும் அவர்களின் வாழ்வின் முன்னேற்றத்திற்காகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். மிக சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டோம். இன்றைய சிறப்பான நாளில் அடுத்ததாக நம்ம மண்ணோடு விளையாடு அப்படின்றத போட்டிகள்ல அடுத்ததான் நம்ம என்ன விளையாட்டை வந்து பார்க்க போறோம். அடுத்ததான் நம்முடைய மண் சார்ந்த விளையாட்டுகள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா சாக்கு ஓட்டம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சாக்கு ரேஸுக்கு நிறைய விதமான டெக்னிக்ஸ் டாக்டிக்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பயன்படுத்துவாங்க. ஒன்று என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல அகலமான சாக்கா எடுத்து வச்சுக்குவாங்க. நம்மளை விட ஒரு 2 மடங்கு பெரிய சாக்கா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த 2 காலுடைய அந்த முனையில போய் நம்ம காலை வச்சுக்கிட்டோம்னா நம்ம இப்படி நார்மலா ஓடுற மாதிரி என்ன பண்ணலாம், அதுல ஓடுவதற்கான வாய்ப்பு. ஏன்னா சாக்கு ரொம்ப அகலமா இருக்கும். அப்ப அது ஒன்னோட ஒண்ணு பின்னி கொள்ளாது, ஈஸியா ஓடுறதுக்கு. ஒருவேளை நம்ம அளவுக்கு ஏத்த மாதிரியே சாக்க கொடுத்துட்டாங்கன்னா தவி என்ன பண்ணுவாங்க, ஜம்ப் பண்ணி அதை தாவி என்ன பண்ணிட்டு இருக்கும், ஓட வேண்டியிருக்கும். எனக்கு நல்லா ஞாபகம், சின்ன வயசுல எங்களுடைய பள்ளியிலையா இல்ல பங்குலையான்னு ஞாபகம் இல்லை அது. ஆனால் ஒரு சாக்கு ஓட்டத்துக்கு நெல்சன் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட் ஒருத்தர் கொடுத்தாப்புல. வீட்டில் இருந்து எல்லாரும் அவங்களுக்கு என்ன பண்ண சாக்கு ஓட்டத்துக்கு சாக்கு எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டாங்க. அவர் மட்டும் என்ன பண்ணிட்டாருன்னா 2 அந்த எண்ட்லையும் லைட்டா சிசரை வச்சு கட் பண்ணி வச்சுக்கிட்டாப்புல. ரெடி வந்து பார்த்தா கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள ரன்னிங் ரேஸ்ல ஓட்ட மாதிரி ஓட்டார் எல்லாம் கொடுத்துட்டாரு. எல்லாருக்கும் சமாச்சாரம் பரவாயில்லையா நெல்சன் ஓட்டாம்பா அப்படின்னு சொல்லி. கடைசி அப்புறம் வாங்கி அந்த சாக்கு பரிசோதிச்சு பார்த்தா 2 பக்கம் ஓட்டம் இருக்குது. ஸோ அதுபோல சில நேரம் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஃபன் எலமெண்ட்ஸ் நம்ம அப்படி சேர்க்கிற மாதிரி என்ன பண்ணுவோம், இந்த பொருள் விளையாடுவோம். ஸோ இந்த சாக்கு ஓட்டம் என்ன நல்ல பேலன்ஸ், போட்டி மனப்பான்மை வருது பாத்தீங்களா, அதுவும் நல்லதுதான். கண்டிப்பா போட்டி மனப்பான்மை பேலன்ஸ் பண்ணி போகக்கூடிய ஒரு திறமை யாருக்கு இருக்குதோ அவங்க அதுல என்ன பண்ணலாம், வெற்றி பெறலாம். இன்னும் தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். வேலைக்கு போன முல்லா வீட்டுக்கு திரும்பினாரு. எங்கிருந்தோ பறந்து வந்துச்சு நீளமான முடி ஒன்று. அது ஒரு பொம்பளையோட தலைமுடி. அவரோட சட்டையில் பதவிசா பசக்குன்னு ஒட்டிக்கிடுச்சு. வீட்டுக்குள்ளே நுழையாததுமோ அதை பார்த்து புட்டா வீட்டுக்காரி,
ஏற்கனவே எதுக்கு எடுத்தாலும் ஏருக்கு மாறா ஏகத்துக்கு சந்தேகப்படுறவ அவ விடுவாளா? காட்டு கத்தலா கத்திவிட்டா. அட கூறுகட்ட மனுஷா, யாரோட நீட்ட தள்ள முடியாது, எவளோட இப்படி சல்லாபம் பண்ணிட்டு வந்து நிக்கிற? நீ விளங்குவியா? மூளையில உட்காந்து மூக்க சிந்துனா முல்லா என்ன சொன்னாலும் கேட்கல. பாவம் ஒன்றும் புரியாம முல்லாவும் மூளையில உட்காந்து அழுதாரு. அடுத்த நாள் அதே கதை. எங்கிருந்தோ பறந்து வந்த பாழா போன நரைச்ச முடி ஒன்று அவரோட சட்டையில் நச்சுன்னு ஒட்டிக்கிடுச்சு. ஆனால் வெள்ளை சட்டையில் அவரு கண்ணுக்கு அது சரியா தெரியல. வீட்டுக்குள்ள நுழைஞ்சாரு. ஆனால் வந்தும் வராததுமா வீட்டுக்காரி கண்ணில் அதுதான் பட்டுச்சு. அட துப்புக்கட்ட மனுஷா, போயும் ஒரு நரைச்ச முடிக்காரியோட சல்லாபம் பண்ணிட்டு வந்து நிற்கிறியே, இப்படி என்னோட வாழ்க்கை இப்படி நாசமா போச்சே. கூட்டாளி வீட்டுக்காரிகளை எல்லாம் கூட்டி வச்சு கூப்பாடு போட்டா விடிய விடிய மூக்க சிந்தனா. பாவம் ஒன்றும் புரியாம முல்லாவும் மூளையில உட்காந்து அழுதாரு. அடுத்த நாள் வேலை முடிஞ்சு திரும்பினாரு. முல்லா உஷாராயிட்டாரு. தெருக்கோடியில் நின்று சட்டையை கலட்டி நல்ல 4 உதறினாரு. ஏதாவது ஒட்டி இருக்கான்னு கிளீனா செக்அப் பண்ணிக்கிட்டாரு. ஒண்ணுமே இல்லை. தைரியமா வீட்டுக்குள்ள நுழைஞ்சாரு. பார்வையாலேயே சோதனை போட்டா அந்த முண்டக்கண்ணி முடிகிடி எதுவுமே அம்புடலை. பெருமூச்சு விட்டாரு முல்லா. அப்பாடா, இன்னைக்கு எந்த பிரச்சனையும் வராது. விட்ட பெருமூச்சு காத்துல கரையறதுக்குள்ள கத்துனாவார் அந்த பாதகத்தி. அட வெக்கங்கட்ட மனுஷா, போயும் ஒரு மொட்டைச்சி கூடவா சல்லாபம் பண்ணிட்டு வந்து நிக்கிற? ஐயோ என்னோட வாழ்க்கை இப்படி நாசமா போச்சு. ஆமாங்க, சனி புத்திய கூட சமாளிச்சிடலாம், சந்தேக புத்திய சத்தியமா சமாளிக்கவே முடியாதுங்க. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் மண் சார்ந்த விளையாட்டுகள், அதனுடைய ஆதாயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி அதில் அடுத்தது என்ன சொல்றாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட்ல கேட்டிருக்கீங்களா? அதாவது இந்த போட்டி வைக்கிறப்ப இந்த விளையாட்டு ஆடுறப்போ சிங்கம் களம் இறங்கிடுச்சுடா அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு பக்கம் தங்கம் களம் இறங்கிடுச்சுடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் கேட்குறப்போ நம்மளுக்கு இன்னும் நல்ல அப்படியே காமெடியாகவும் இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து அப்பா யார் வின் பண்ணுவாங்க தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களுக்கு ஒரு டீம் பிடிச்சிருக்கோம், இன்னொருத்தவங்களுக்கு இன்னொரு டீம் பிடிச்சிருக்கோம். நான் எதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா கபடி ஆட்டத்தை பற்றி தான். இது நடக்காத இடம் அப்படின்னு கிடையாது பொங்கல் நாள் அன்று. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அருமையான விளையாட்டு. இதுல வந்து குழுவாக ஒன்றிணைந்து திட்டமிட்டு நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய தனித்துவம் என்ன அப்படின்னு பார்க்காம ஒட்டுமொத்த அந்த கூட்டணியுடைய தனித்துவம் ஒவ்வொருத்தருக்கும் பார்த்து அதுல வெற்றி பெற்று அது ரொம்ப அழகான பங்களிப்பா இருக்கும். நிச்சயமா, குறிப்பா சொல்றப்ப தமிழர்களுடைய வீர விளையாட்டுகள் அப்படின்னு சொல்றப்ப ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது எப்போதும் முதலிடம். அப்போ அது போல அதுக்கு அடுத்து அதற்கு இணையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அந்த கபடி ஆட்டம். ஸோ அதுல வந்து மூச்சு பிடிச்சு அதை பாடி நிக்கிறது, அதே நேரத்துல எதிரணியிடம் சிக்காமல் லாவகமாக தப்பிச்சு வர்றது, அப்படி தப்பிக்கக்கூடிய நம்ம வீரரை கூட லாபகமா என்ன பண்றது, அவர் அறியாத வண்ணம் அவர் என்ன பண்றது, அதை மறைஞ்சிருந்து பிடிக்கிறது, அவருடைய கால்களை இறுக பற்றிக்கொள்வது, இப்படி நிறைய விஷயங்கள் இந்த கபடி விளையாட்டுல என்ன பண்ணலாம் நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ பள்ளி பருவத்திலையும் சரி கல்லூரி பருவத்திலையும் சரி அந்த கபடியை விளையாடினவங்களுக்கு அதனுடைய ஆர்வம் ஈடுபாடு. சில நேரங்கள் எல்லாம் சோறு தண்ணி கூட எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா விளையாடுவாங்க கபடி விளையாடுறது. ஸோ அந்த அளவுக்கு நம்மோடு இரண்டரை கலந்து விட்ட ஒரு விளையாட்டு அப்படின்னா இன்னைக்கு ஒருவேளை கிரிக்கெட்டோ எவ்வளோ விஷயங்கள் இருக்கலாம், மற்ற மேற்கத்திய நாடுகளுடைய விளையாட்டு கலாச்சாரம் இருந்தாலும் இன்னும் அழியாமல் நம்மிடம் ரத்தத்தில் கலந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி எல்லாருக்குள்ளேயும் தமிழராக பிறந்த எல்லாருக்குள்ளேயும் கபடி பயிற்சி எடுத்து தான் விளையாடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. இயல்பாகவே எல்லாருடைய ரத்தத்துல என்ன இருக்காது, ஊறி இருக்குது. திடீர்னு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுவாங்க, விளையாடினா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, விளையாடுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விளையாட்டு. ஸோ இன்னும் இது போல வேற என்னென்ன விளையாட்டுகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பேசலாம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று இயேசு திருப்பாடலை மனப்பாடமாக அறிந்திருந்தார் என்னும் செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். சிலவற்றை மனப்பாடமாக அறிந்திருப்பது என்பது ஒரு ஆளுமை திறன். நல்ல ஆளுமைகள் பெயர்களை, எண்களை, குறிப்புகளை, பாடல்களை, கவிதைகளை மனப்பாடமாக அறிந்திருக்கின்றார்கள். அது அவருடைய ஆளுமைக்கு அழகு சேர்க்கிறது. இயேசு திருப்பாடலை மனப்பாடமாக அறிந்திருந்தார். அவற்றை இறைவேண்டலுக்கு பயன்படுத்தினார், மறை விவாதங்களுக்கு பயன்படுத்தினார், மறைநூலை விளக்கிச் சொல்வதற்கு பயன்படுத்தினார், தன்னுடைய வாழ்வையும் பணிகளையும் விளக்கிச் சொல்வதற்கே இயேசு திருப்பாடலை பயன்படுத்தினார். எல்லா யூத குழந்தைகளும் 6 திருப்பாடலை மனப்பாடம் செய்திருக்க வேண்டும். திருப்பாடல் 113 118 முடிய உள்ள திருப்பாடல்கள் ஹல் ஹிம்ஸ், புகழ்ச்சி திருப்பாடல் என்று அழைக்கப்படுகின்றன. அவற்றை பெரும்பாலான யூத குழந்தைகள் மனப்பாடம் செய்திருந்தார்கள். எனவே இயேசுவும் ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்த ஒரு யூத குழந்தை. அவரும்
இந்த திருப்பாடலை மனப்பாடமாக அறிந்திருந்தார். அது மட்டுமல்ல, அவற்றை இறைவேண்டல் செய்வதற்கு மட்டுமல்ல, அவற்றை விளக்கிச் சொல்வதற்கு தன்னுடைய ஊமைகளுக்கு அவர் பயன்படுத்தினார். ஒரு எடுத்துக்காட்டை பார்க்கலாம். மத்தேயு நற்செய்தி 21:42 இயேசு சொல்லுகிறார், கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூலைக்கல் ஆயிற்று, ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று என்று நீங்கள் மறைநூலில் ஒருபோதும் வாசித்ததில்லையா? ஆகிய திருப்பாடல் 118 இயேசு அறிந்திருந்தார். மனப்பாடமாக அவர் மேற்கோள் காட்டுகிறார். அது இயேசுடைய திறனை காட்டுகிறது, அவருடைய ஆளுமையை காட்டுகிறது. அவர் ஒரு ஆளுமை மிக்க, அறிவாற்றல் மிக்க ஒரு போதகர், போதகர், மறைநூல் அறிஞர். எனவே அவர் மறைநூலை மனப்பாடமாக அறிந்திருந்தார். அவற்றை அவர் மேற்கோள் காட்டினார். பல எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன. எனவே இயேசுவின் ஆளுமைக்கு திருப்பாடல்கள், மறைநூல் அறிவு, மறைநூலை மனப்பாடமாக அறிந்திருந்தது, இவை அனைத்தும் உதவியாக இருந்தன. இயேசுவின் ஆளுமையை உயர்த்தின. இயேசுவின் எதிரிகள் நடுவில் அவர்களை மலைக்க வைத்தன. அவர்கள் பேச்சற்று போனார்கள். திருப்பாடல்கள் இயேசுவின் ஆளுமையை உயர்த்தின. நம்முடைய வாழ்விலும் இயேசுவை போல நாம் திருப்பாடல்களை வாசிப்போமாக, இறைவேண்டல் செய்வோமாக. சில திருப்பாடல்களை மனப்பாடம் செய்து இறைவேண்டலுக்கும் நம் வாழ்வை செதுக்கி கூர்மைப்படுத்தவும் பயன்படுத்துவோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. மிக சிறப்பான இயேசுவின் ஆளுமைகள் நம்ம பார்த்துட்டோம். இன்றைய நாள் மிக சிறப்பான நாள், பொங்கல் பண்டிகை என்று நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். மண்ணோடு விளையாடுவது எப்படி, என்னென்ன விளையாட்டுலாம் விளையாடுறோம், அதனால் வரும் நன்மைகள் என்னென்ன அப்படின்னு அடுத்ததாக. ஸோ அடுத்தது விளையாட்டு போட்டியாக நடத்துவாங்களான்னு கேட்டால் தெரியல. ஆனால் நம்முடைய மண் சார்ந்த விளையாட்டுகளை நிச்சயமா இந்த ஒரு விளையாட்டு எல்லாருக்கும் அடங்கியிருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோலி விளையாடுறது, கோலிக்கா அப்படின்னு சொல்லுவோம் எங்கள் ஊர் பக்கம். சின்ன வயசுல விளையாட தெரியாது. பாட்டி ஊருக்கு போறப்போ தான் அங்கே உட்காந்து அங்கே இருக்கிற பசங்களோட விளையாடுறதுக்கு அந்த கோலிக்கா வாங்குறதுக்கு கடையில் போய் நிற்க வேண்டியிருக்கும். அதில் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு அந்த மார்பிள்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தை சொல்லலையா, ஒவ்வொரு கலர்ல இருக்கும். சிலது ரொம்ப டார்க்கா இருக்கும், சிலது அப்படியே உள்ள ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கும், பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். எங்க அண்ணன் விளையாடுறப்ப நான் என்ன பண்ணுவேன், வாங்கி அவன் வின் பண்ண நான் வாங்கி வச்சுப்பேன். அதை பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். அதுல கிராமத்து பக்கம் பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஆடு மாடு இருக்கிறவங்க எல்லாம் பணக்காரங்க அப்படின்னு சொல்ற மாதிரி, இந்த பசங்க சர்க்கிள்ல யார் ரொம்ப பெரிய பையனா இருப்பான்னு பாத்தீங்கன்னா, எவன் வந்து டப்பா நிறைய கோலி வச்சிருக்கான் அவன்கிட்ட போய் கேட்பான், 2 கோலி குடுறா விளையாண்டுட்டு தரேன் அப்படின்லாம் என்ன பண்ணிருக்கோம், கேட்டு விளையாடுவோம். இதுல நிறைய வகையான விளையாட்டுகள் உண்டு. அந்த விளையாட்டுகள் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பேர் வச்சிருப்பாங்க. ஒரு 3 பள்ளம் பறிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ அதை கரெக்டா இங்க இருந்து அந்த பள்ளம் அது கரெக்டா டிராவல் பண்ணி அதை ஒரு சர்க்கிள் என்ன பண்ணிருக்கணும், முடிச்சிருக்கணும். திரும்ப அப்புறம் ஒரு கட்டம் போட்டு அந்த கட்டத்துல ஒரு நம்ம கிட்ட 2 கோலி இருக்குது அப்படின்னா எல்லாரும் ஒண்ணு என்ன பண்ணணும், அதுல வைக்கணும். இன்னொன்னு வச்சு அதை அடிச்சு நம்ம என்ன பண்ண, நமக்கான கோலி என்ன பண்ணிருக்கோம் நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னொருத்தரோட கோலியை என்ன பண்றது, ஆக்குப்பை பண்றது. ஸோ இப்போ இது ஒரு கட்டத்துல யாரிடம் எல்லாரோட கோலியும் ஒருத்தர் கைக்கு என்ன ஆயிரும், போயிடும். அவர் தான் வெற்றியாளர். ஸோ இது என்னன்னா, அந்த ஃபோக்கஸ், கான்சென்ட்ரேஷன்ஸ் கரெக்டா குறிபார்த்து அதை அடிக்கிறது. ஸோ அப்போ அந்த குறிப்பார்த்து அதை நம்ம தாக்குகின்ற பொழுது எல்லாருக்கும் என்னன்னா, அந்த கான்சென்ட்ரேஷன்ஸ் எங்கேயும் மிஸ் ஆகுது. என்ன பண்ணுவாங்க, வெளியே இருக்கிறவங்க எல்லாம் அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பேசுவாங்க, ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்க. ஆனா எதுலையுமே கவனம் செலுத்தாமல் நமக்கான இலக்கு என்ன அப்படின்னு குறிபார்த்து எறிவதற்கு, குறிபார்த்து நம்முடைய இலக்கை சென்று அடைவதற்கான ஒரு யுக்தி என்ன பண்ணும் அந்த விளையாட்டு நமக்கு கற்றுக் கொடுக்கும் என்பதில் சந்தேகமில்லை. தொடர்ந்து பேசுவோம் ஜோ. இப்போ ஒரு சின்ன பிரேக் போயிட்டு நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பான நாள், மகிழ்ச்சியான நாள்ல பேசிட்டு இருக்கோம் நம்முடைய மண் சார்ந்த விளையாட்டுகளை பற்றி. அதில் அடுத்தது என்ன, எனக்கு அப்படியே இங்க வந்து இந்த ரோல் சொல்லுவாங்க, பிளாஷ்பேக் போகுமா, அந்த மாதிரி பேக்ல போயிட்டே இருக்கு. அதுவும் இந்த விளையாட்டு சிறப்பா குறிப்பா சொல்லணும் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டுன்னு சொல்லலாம். அதிகமா நான் வந்து கலந்துக்கிட்ட விளையாட்டுன்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னா லெமன் அண்ட் ஸ்பூன். இது பெரும்பாலான பெண்கள் வந்து கலந்துருப்பாங்க, அம்மாங்க கூட இதெல்லாம் வந்து சேர்ந்துட்டு ரொம்ப அது வந்து ரொம்ப ஆர்வமா கலந்துக்கிட்டு அதை பண்ணி கூட வெற்றி பெற்றிருப்பாங்க. ஸோ லெமன் அண்ட் ஸ்பூன் அப்படின்றப்போ அந்த வாயில ஸ்பூன் வைக்கிறப்போ நம்மளுக்கு என்னென்ன பிளானிங் தெரியும் வரும். ஸ்பூன் வந்து கொஞ்சம் மெலிசா இருக்கணும், கெட்டியா இருந்ததுன்னா அது வந்து வாயில பிடிக்க முடியாது. லெமன் சின்னதா பார்த்தா அப்பதான் போய் உருண்டி எடுத்து வைப்போம். ஸோ இந்த மாதிரி அது என்னதான் ஃபன்னா இருந்தாலும் நம்ம அந்த இடத்துல வந்து சிந்திக்கிறோம் இல்லையா, யோசிக்கிறோம், இப்படி இருந்தா நம்ம வந்து இப்படி வச்சு கரெக்டா போயிடலாம், கரெக்டா ரீச் ஆயிடலாம், நம்மளோட இலக்கு என்னவோ போயிடலாம். ஸோ அப்படிப்பட்ட அந்த திட்டங்களை வந்து கற்றுக் கொடுப்பது இந்த கேம்ஸ். கண்டிப்பா அதுல இன்னும் கான்சென்ட்ரேஷன், அது வந்து பேலன்ஸ் பண்ணி கரெக்டா அது எப்படி சில நேரங்கள் நம்ம நடந்து போறப்போ அது ஜம்ப் ஆகும், அப்ப அதை பேலன்ஸ் பண்ணணும்.
ஒருவேளை நம்முடைய நாக்கு உள்ள என்ன ஆகும்னா அந்த எச்சில் உமிழ்நீர் சுரக்கின்ற பொழுது அது உள்ள சுழறப்ப அந்த ஸ்பூனை லைட்டாக தட்டிட்டோம்னா அது உடனே இங்கே என்ன ஆகும், வெளியே டிஸ்டர்ப் ஆகும். அது போல இந்த போட்டி மட்டும் இல்லை, இன்னும் இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஓவர் பண்ணி எப்படிலாம் விளையாடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்து வச்சுட்டு தண்ணி என்ன பண்ணுவோம் தலை மேலே வச்சுக்கிட்டு அதில் கரெக்டாக என்ன பண்ணுவோம் அந்த தண்ணீர் டம்ளர் கீழே விழாமல் என்ன பண்ணணும், நடந்து போகணும். ஸோ இலக்கை சென்று அடைவது எந்த அளவுக்கு முக்கியமோ அதுபோல கவனத்தோடு நடப்பது, அதில் கீழே விழாம அதை கொண்டு போய் சேர்க்கிறது அப்படின்னு சொல்லி அதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ இந்த விளையாட்டுகள் எல்லாமே சும்மா ஏனதானம் விளையாடக்கூடிய விளையாட்டுகள் அல்ல. நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன், நம்மளுடைய மனதை ஒருமுனைப்படுத்துவதற்கு இது எல்லாத்துக்குமே என்ன அப்படின்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய உதவி என்ன பண்ணும் செய்யும் இருக்கு. நம்ம இன்னும் தொடர்ந்து பார்ப்போம் என்னென்ன கேம்ஸ் இருக்குன்றது. அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதி பார்த்துட்டு மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த உலகிலே மற்றவர்களோடு நாம் சேர்ந்து வாழுகின்ற இந்த வாழ்க்கையிலே மகிழ்ச்சியோடு இருப்பது எப்படி, எப்போது மகிழ்ச்சி பிறக்கும்? இதோ இந்த கேள்விக்கு பதில் தர வருகின்றார் நமது தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்கள். அவர் கூறுகிறார், ஹாப்பினஸ் இஸ் வென் what you think, what you say and what you do are in harmony. அதாவது நீ நினைப்பதும் நீ சொல்வதும் நீ செய்வதும் ஒன்றோடு ஒன்று இணங்கி செல்லும்போது அங்கே மகிழ்ச்சி பிறக்கின்றது. பாருங்களேன், எவ்வளவு அழகான ஒரு பதிலை இந்த கேள்விக்கு அவர் தருகின்றார். எப்போது மகிழ்ச்சி பிறக்கும்? நீ நினைப்பது, நீ சொல்வது, நீ செய்வது ஒன்றோடு ஒன்று இணைந்து செல்லும் போது அங்கே மகிழ்ச்சி பிறக்கின்றது. நம்முடைய வாழ்விலும் நம்மோடு இருப்பவர்களுடைய வாழ்விலும் நாம் பார்த்திருக்கிறோம். அவர்கள் நினைப்பதற்கும் சொல்லுவதற்கும் செய்வதற்கும் முரண்பாடு இருக்கும்போது அங்கே மகிழ்ச்சி உருவாவதற்கு பதிலாக அங்கே ஒரு தேக்க நிலையோ அல்லது ஒருவரோடு ஒருவர் போட்டி போட்டுக்கொண்டு ஒருவரை ஒருவர் இகழ்ச்சிப்படுத்துகின்ற மனநிலையோ செயல்பாடுகளோ அங்கு வரும். மகிழ்ச்சி என்பது இல்லாமல் போய்விடும். நண்பர்களே, இந்த சொற்றொடரை மனப்பாடம் செய்ய என்று சொல்வதை விட உள்ளத்தில் ஆழ பதித்து கொள்ளுங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகுக்கும். அவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் நினைப்பதும் சொல்வதும் செய்வதும், என்னுடைய சிந்தனை, என்னுடைய பேச்சு, என்னுடைய செயல்பாடுகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து செல்லும் போது, நான் நினைப்பதை தான் நான் பேசுகிறேன், எனது பேச்சின்படிதான் எனது செயல்பாடுகள் இருக்கும், இவற்றுக்கிடையே முரண்பாடு இல்லை என்று சொல்லும்போது மகிழ்ச்சி அங்கே தானாக பிறக்கும். ஏனென்றால் மகிழ்ச்சியினுடைய பிறப்பிடமே இவை மூன்றும் இணங்கி செல்லுகின்ற அந்த ஒரு செயல்பாட்டிலே தான். இதோ மகிழ்ச்சிக்கான ஊற்று, மகிழ்ச்சிக்கான பிறப்பிடம் உங்களிடம் இருக்கிறது, என்னிடம் இருக்கிறது. வாருங்கள், எல்லாரும் அந்த இணக்க நிலையிலே வாழ்ந்து மகிழ்ச்சியோடு இருப்போம். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மிக சிறப்பான ஆன்றோர் வாக்கு பகுதி நம்ம பார்த்துட்டோம் ஜோ. அடுத்ததாக மண்ணோடு விளையாடும் விளையாட்டில் நாம் என்ன விளையாட போகிறோம், அதுல இருந்து என்ன நன்மைகள் கற்றுக்கொள்ள போகிறோம்? ஸோ அடுத்ததா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச விளையாட்டு, இதுல இருந்து தான் கிரிக்கெட்டே என்னாச்சு உருவாச்சு அப்படின்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். கிரிக்கெட்டோட கிராண்ட் பேரண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கில்லி அல்லது கிட்டிப்புல் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை கிட்டிப்புல அப்படின்னு என்ன பண்ணுவாங்க. ஒவ்வொரு வட்டாரத்திற்கு வேற வேற பேர்கள் இருக்கும். இது தொடக்க காலத்தில் எனக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் விளையாட நம்மளுடைய பாட்டி ஊருக்கு போயிருக்கப்போ தான் இந்த மாதிரிலாம் விளையாட வாய்ப்புகள் கிடைக்கும். என்ன விளையாடுறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் திடீர்னு போடுவான், வீசுவான், அதை ஒரு பள்ளம் பறிச்சு வச்சிருப்பாங்க, அதில் ஒரு சின்ன ஒரு இது இருக்கும், அதை அடிப்பதற்கான ஒரு கட்டம் ஒன்று இருக்கும், ரெண்டுக்கும் வேற வேற பேர் வேற ஒன்று வச்சிருப்பாங்க. அதை வச்சு கரெக்டாக எத்தனை அடின்னு சொல்லி கவுண்ட் பண்ணி போகணும், வீசணும், என்ன பண்ணுறாங்கன்னே ஃபர்ஸ்ட் புரியாது. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். ஏதோ சொல்லுவாங்க நம்ம வாங்கணும், இல்லடா நீ அவுட் அப்படின்னு சொல்லி வெளியெல்லாம் கம்பெல்லாம் பறிச்சுட்டு என்ன பண்ணிடுவாங்க, அனுப்பிடுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் அது எப்படி விளையாடணும்னு என்னாச்சு தெரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் அது விளையாடுறப்பவே வரக்கூடிய ஒரு ஆக்ரோஷம், விளையாடப்போ வரக்கூடிய நல்ல, அதாவது என்னன்னா மற்றவர் வைத்த இலக்கை, அதாவது இவ்வளவு தூரம் போயிடுச்சு அப்படின்னு பயப்படலாம் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க. இவன் அடிச்சது இவ்வளவு தூரம் போயிடுச்சு, நம்ம இவ்வளவு தூரம் அடிப்போமான்லாம் தெரியாது. அடுத்து விளையாடக்கூடியவங்க இதை தாண்டி என்ன பண்ணணும், அடிக்கணும்ன்ற இலக்கு மட்டும் தான். ஸோ அப்போ என்ன அப்படின்னா நம்ம இது நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மறைமுக பாடம் என்ன அப்படின்னா, இதை நமக்கு பேசிக்காக விளையாட கத்துக்கிட்டதுனால நாளைக்கு வாழ்க்கையில யாரோ ஒருத்தவங்க நாம வச்ச ஒரு டார்கெட்டை தாண்டி போயிட்டாங்கன்னா நம்ம கவலைப்பட மாட்டோம். நீ வச்ச டார்கெட்டை நான் என்ன பண்றேன், மீண்டும் அதை தாண்டி காட்டுகிறேன். ஸோ நானும் வாழ்க்கையில் அதையும் கடந்து என்ன போக முடியும். ஸோ அப்படி நம்பிக்கை தரக்கூடிய ஒரு விஷயத்தை நம்முடைய ரத்தத்தில் கலப்பது தான் நம்முடைய மண் சார்ந்த விளையாட்டுகள். இன்னும் என்னென்ன இருக்குன்றது தொடர்ந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதியை பார்க்கலாம்.
மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். இந்த இந்தியராகிய நாம் என்ற தொலைத்தொடரின் வழியாக உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போறோம். அது சொத்துரிமை. ஏன்னா நமக்கு வாழ்வினுடைய ஆதாரமாக இருப்பதே தனிப்பட்ட நபர்களுக்கு, தனிப்பட்ட குடும்பங்களுக்கு சொத்துரிமை தான். ஆக இந்த சொத்துரிமையினுடைய நிலையை பற்றி என்ன அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுகிறது என்பதை பார்க்கிற பொழுது, அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய காலத்தில் அதனுடைய பிரிவு 31 சொத்துரிமையை அடிப்படை உரிமையாக வைத்திருந்தது. இட் வாஸ் எ ஃபண்டமெண்டல் ரைட், அப்படிதான் வைத்திருந்தார்கள். ஆனால் அதை அடிப்படை உரிமையாக இருந்த பொழுது இந்த நாட்டில் சொத்துல அதிகமான பங்கை ஒரு சிலர் வைத்திருந்தார்கள், பெரும்பாலானவர்கள் சொத்து இல்லாதவர்களாக இருந்தார்கள். இதுதான் அந்த நாட்டினுடைய யதார்த்தம். நில உடைமையாளர்கள், நிலச்சுவார்ந்தார்கள், ஜமீன்தார்கள் இவர்கள் எல்லாரும் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை வைத்திருந்தார்கள். ஆனால் பல கோடி மக்கள் நிலம் இல்லாமல் இருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஏற்றத்தாழ்வு. எனவேதான் இந்த அடிப்படை உரிமையிலிருந்து அது நீக்கப்பட்டு அது மீண்டும் பிரிவு 300 அது சாதாரண சொத்துரிமையாக மாற்றப்பட்டது. ஸோ இப்போ அது என்ன இல்லை, அடிப்படை உரிமை அல்ல, என்கிட்ட இருக்க சொத்து எனக்கு தான் அப்படின்லாம் இப்போ யாரும் கிளைம் பண்ண முடியாது. ஆனால் அது ஒரு அரசியல் உரிமை. அது நமக்காக எப்போதுமே ஒரு அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கின்ற உரிமையாக இருக்கிறது. ஆக அதுவும் ஒரு சாதாரண உரிமை. நாம் சொத்துக்களை நாம் வைத்துக் கொள்ளலாம், ஆனால் அரசுக்கு தேவைப்படுகிற பொழுது அதை எடுத்துக்கொள்ளும். இதுதான் இன்றைக்கு இருக்கிற நிலைமை. அன்றைக்கு அது முடியாமல் இருந்தது. எனவேதான் பல சட்ட சீர்திருத்தத்தின் வழியாக 300 இந்த பிரிவுகள் சொத்துரிமையை பற்றி தெளிவாக பேசுகின்றன. ஆனால் சட்டத்தாலன்றி யார் ஒருவரும் எந்த ஒரு அமைப்பும் ஒருவருடைய சொத்தை பறிக்க முடியாது. அதை பிரிவு 300 மிக தெளிவாக சொல்லிவிடுகிறது. யாருக்கும் அந்த அதிகாரம் இல்லை. இப்ப எனக்கு ஒரு சொத்து இருக்குன்னா அதை பீஸ்ஃபுல்லா என்ஜாய் பண்றதுக்கான உரிமை எனக்கு இருக்கிறது. நாட்டிற்கான தேவை ஏற்பட்டால் ஒழிய, இப்போ உதாரணமா ரயில்வே லைன் போடணும், அல்லது ஒரு பெரிய கனால் வெட்டி தண்ணீர் கொண்டு போகணும், இந்த மாதிரி உரிமைகளுக்காக, அல்லது ஒரு பெரிய தேசிய நெடுஞ்சாலை அமைக்கணும், இவைகளுக்காக என்னுடைய சொத்தை எடுத்துக்கொள்ளலாமே தவிர நாட்டினுடைய மக்களினுடைய வளர்ச்சியினுடைய காரணத்தை கருத்தில் காட்டி அதை எடுக்கலாமே தவிர மற்றவரை அந்த சொத்துரிமையை யாரும் பறிக்கவே முடியாது. நீதிமன்றங்கள் தலையிட்டு அந்த உரிமையை நமக்கு மீண்டும் பெற்றுத்தரும். ஆனா இப்ப அது அடிப்படை உரிமை இல்லை, ஒருபோதும் எடுக்க முடியாதுன்னு சொல்றத இப்போது நம்ம கேட்க முடியாது. ஸோ இது அரசியலமைப்பு சட்டம் வழங்குகின்ற ஒரு உரிமையாக இருக்கிறது. இது ஒரு மனித உரிமையாகவும் இருக்கிறது. இது ஒரு மனித உரிமை அடிப்படையில். உங்களுக்கு தெரியும், வரலாறு அப்படித்தான் சொல்லி தருகிறது. 1978 தான் ஒரு சட்ட திருத்தத்தின் வழியாக இது அரசியலமைப்பு சட்டம் வழங்குகிற பொது உரிமையாக மாற்றப்பட்டது. அடிப்படை உரிமையிலிருந்து பொது உரிமையாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் சொத்துரிமை என்பது ஆகச் சிறந்த உரிமை. அது இல்லை என்றால் மனிதர்கள் சிறப்பாக வாழவே முடியாது. எனவே அரசு உருவானதனுடைய நோக்கமே, அரசு என்கிற ஒரு கருத்தாக்கம் உருவாவதனுடைய நோக்கமே மனிதர்களுடைய வாழ்வையும் சொத்தையும் பாதுகாப்பதற்காக மட்டும்தான். டு சேஃப்கார்ட் தேர் லைஃப் அண்ட் ப்ராப்பர்ட்டி, அப்படிதான் சொல்லுது. அதற்காகத்தான் அரசுகள் உருவாகின. இல்லைன்னா இவன் வேணுனாலும் என் சொத்தை பிடுங்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தா நான் நிம்மதியாக வாழ முடியாது. யார் என்னை கொலை செய்து விடலாம் என்று இருந்தாலும், அப்போ வலியவன் எதை செய்தாலும் நியாயம் என்று சொல்லப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் இந்த அரசு என்கிற கருத்தாக்கம் உருவாகிறது. அரசு உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கமே இதைத்தான், ஒவ்வொருவருடைய உரிமைகளை, உயிரை, அதோடு உரிமைகளில் மிகச் சிறப்பாக அவர்களுடைய சொத்துக்களை பாதுகாக்கிற பொறுப்பை அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. எனவே இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், இந்த நாட்டில் இன்றைக்கும் ஏறக்குறைய 30 கோடி மக்களுக்கும் அதிகமான பேர் ஒரு சென்ற நிலமில்லாத விவசாய கூலிகள் அல்லது சாதாரண ஏழை எளிய மக்கள். இவர்கள் பெரும்பாலான பேர் பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்கள் வகுப்பை சார்ந்தவர்கள், ஒரு சென்ற நிலம் கூட இல்லாதவர்கள், வெறும் கூலி வேலையை நம்பி, அதுவும் கிடைத்தால் வாழலாம் என்கிறதை நம்பி வாழக்கூடிய மக்களை 30 கோடி பேர் இந்த நாட்டில் இருக்கிறார்கள். அதுவே நமக்கு மிகப்பெரிய அவலம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இவர்கள் எல்லாரும் என்றைக்கு உண்மையாகவே நிலத்திற்கான உரிமையை பெறுகிறார்களோ அதற்காக அரசு அந்த சமூக நல திட்டத்தை சரியாக நிறைவேற்றுகிற பொழுதுதான் இது சாத்தியம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே நிலம் நமக்கு இருக்கிறது என்றால் அதை பாதுகாத்துக் கொள்ளும், மகிழ்ச்சி அடைவோம். நிலம் இல்லாதவர்களையும் நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்த நாடு அவர்களையும் வாழ வைக்கக்கூடிய நாடாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி நாம் கண்டிப்பாக கவனத்தில் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் ஏற்றத்தாழ்வுகளுக்கு இங்கே பஞ்சம் இருக்காது. ஒரு சிலர்
காலம் பூராவும் ஏழைகளாகவும் ஒரு சிலர் எப்பொழுதுமே எல்லா வசதிகளையும் அனுபவிப்பவர்களாகவும் இருக்கிற ஒரு நாடாக இது இருப்பது ஜனநாயகத்திற்கு இழுக்கானது என்பதை உணர்ந்து கொண்ட அரசுகள் அவற்றுக்கான திட்டங்களை தீட்டி செயல்படுத்த வேண்டும் என்பதே நம்முடைய எதிர்பார்ப்பு. இந்த நாளில் இணைந்தமைக்காக உங்கள் அனைவருக்கும் இதயபூர்வமான நன்றி. அருமையான இந்தியராகிய நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் பொங்கல் திருநாளில் நம்முடைய மண் சார்ந்த விளையாட்டுகள் என்னன்னா அதனால் நம்ம பெறக்கூடிய நன்மைகள். அதில் அடுத்தது என்ன? கண்டிப்பா இது எல்லோருமே குட்டி வயசுல பெண்கள் எல்லாருமே விளையாடி இருப்பாங்க. நொண்டி ஆட்டம், பாண்டி ஆட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஒற்றை காலில் குதித்து குதித்து தன்னுடைய இலக்கை போய் அடைந்துட்டு மறுபடியும் திரும்பி அதே மாதிரி அதே இடத்துக்கு வருவாங்க. ரொம்ப ஒரு அருமையான விளையாட்டுனே சொல்லலாம். ஒற்றை காலில் விளையாடி அதில் வெற்றி பெறுவது எவ்வளவு கடினம் அப்படின்றது நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய பாடமா எடுத்துக்கலாம். எவ்வளோ பேர் சிங்கிள் பேரண்ட் அப்படின்னு சொல்லிக்கிறோம். சிங்கிள் பேரண்டா ஒரு குழந்தையை வளர்த்தெடுப்பது எவ்வளோ பெரிய கடினம். அந்த மாதிரி தான் இந்த விளையாட்டு நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறது. அதாவது ஒரு சிங்கிள் பேரண்டா இருந்தாலும் இந்த வாழ்க்கையினுடைய இலக்கு என்ன அப்படின்றத நம்ம குறிக்கோளா வச்சுக்கிட்டு அதனை நோக்கி பயணம் செய்யும்போது அது வெற்றி அடையலாம். கண்டிப்பா இது பெண்கள் மட்டும் தான் ஆடுவாங்கன்னு கேட்ட கிடையாது, ஆண்களும் ஆடுறாங்க. எனக்கு நல்லா ஞாபகம், ஸ்கூல் டேஸ்ல 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது 5th ஸ்டாண்டர்ட்ல தங்கராசன் ஒரு அண்ணன் இருந்தாப்ல. தங்கராசன் அண்ணன் பேர் நல்லா இருக்கு. அவர் அவர் டீம் பிரிச்சு விளையாடுவாங்க. 2 டீமா பிரிப்போம். ஒரு பெரிய சர்க்கிள் ஒன்று போட்டிருப்பாங்க. ஒரு டீம் துரத்தும், ஒரு டீம் உள்ள எஸ்கேப் ஆகணும். இவங்களுக்கான டர்ன் முடிஞ்ச உடனே அந்த எஸ்கேப் ஆன டீம் திரும்ப என்ன பண்ணுவாங்க, துரத்துவாங்க. அப்போ வெரைட்டி வந்த டீம் உள்ள என்ன பண்ணுவாங்க. ஸோ அப்போ வைக்கக்கூடிய இலக்கை இவங்க என்ன பண்ணணும், பாயிண்ட்ஸ் எத்தனை பேர் அவுட் ஆக்கியிருக்காங்களோ அதை காண்டி அதிகமாக 2வது விளையாடுற டீம் என்ன பண்ணணும், அவுட் பண்ணணும். ஒருவேளை கம்மியாக அவுட் பண்ணிட்டாங்கன்னா விளையாடின டீம் வின்ன. ஸோ இதுதான் அதோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அப்போ அந்த தங்கராசன் டீமுக்கு யார் போவாங்க அப்படிங்கறதுல நாங்களாம் என்ன பண்ணுவோம், சின்ன பசங்களா இருப்போமா, நானும் என் ஃப்ரெண்டு கார்த்திக் 2 வருஷம் அடிச்சுக்குவோம். நான் தான் அந்த அண்ணன். ஏன் அப்படின்னா அந்த அண்ணன் அவ்வளோ ஸ்பீடா இருப்பாரு. அந்த ஒரு காலில் வச்சு அந்த சர்க்கிள்குள்ள போய் உருட்டு என்ன 2 காலில் ஓடின மாதிரி திட்டு ஒரு காலே நொண்டி அடிச்சு போற ஒரு போறோம். அந்த வேகத்தை பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகுனா பீதியார், எப்படா தப்பிக்க போறோம் அந்த சர்க்கிள். அதனால இவர் நம்ம எதிரணியில இருந்தாருன்னா இவர்கிட்ட இருந்து தப்பிக்கிறது கஷ்டம். அதனால நம்ம அணிக்கு இவர் என்ன பண்ணுவோம், என்ன ஒரு திட்டம் பாருங்க. இதெல்லாம் சின்ன வயசுல விளையாடும் போது நமக்கு இருக்கக்கூடிய. அப்போ அந்த பேலன்சிங், அந்த வேகம், அந்த ஒற்றை காலில் என்ன அப்படின்னா அந்த 2 காலில் வரும் இங்கிட்டுலாம் என்ன பண்ணுவாங்க, மறுக்காட்டிலாம் விளையாடுவாங்க. அப்போ இவர் பாத்தீங்கன்னா அந்த இடுப்பு கீழே உள்ள கால் மட்டும் தான் இந்த பக்கம் ஆடுமே தவிர அவர் மேல பேலன்ஸ்டா என்ன பண்ணிருப்பாருன்னா நிப்பாரு. கற்பனை காட்சிகள ஓடுது நீங்க சொல்றப்போ. அப்ப இதெல்லாம் என்னன்னா நம்முடைய மண் சார்ந்த விளையாட்டுகள்ல தான் இந்த மாதிரியான விஷயங்களை நாம உணர்ந்து தெளிந்து என்ன பண்ண முடியும், விளையாட. கண்டிப்பா இன்னும் நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான எண்ணெய் வித்து பயிர் நிலக்கடலை. இனி வரக்கூடிய காலங்களில் கொஞ்சம் வெயில் ஏறக்கூடிய நாட்களில் நம்ம நிலக்கடலை போடணும். இந்த பதிவு ஏன் அப்படின்னு சொன்னால், முன்கூட்டியே கொஞ்சம் பொறுமையாக தரமான விதை கடலையை நீங்கள் வாங்கி வைக்கணுங்கிறதுக்கு தான் நம்ம சொல்கிறோம். அதில் ரொம்ப முக்கியமானது கிர்னார் 5 அப்படிங்கிற ஒரு ரகம். 115 நாள் வாழ்நாள் உள்ள ரகங்க. இந்த ஆந்திரா கடலையை பொறுத்தவரை ரொம்ப முக்கியமானது என்னென்னா, நீங்கள் நல்ல இடுபொருள்கள் கொடுத்தீங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கும். உத்தேசமாக பார்த்திங்கன்னா 1800 கிலோலாம் ரொம்ப எளிமையாக அதிலேருந்து லாபம் வரும். பட் எப்போ வரும், நம்ம சரியான அளவில் நம்ம நார்மலாக கொடுக்கறத விட கூடுதலாக கொடுத்தோம்னா வரும். நல்ல தரமான விதை வாங்கணும். அதை சூம்புன கடலை, கலர் மாறினது அதெல்லாம் எடுத்துகிட்டு தெளிவான கடலையை நடவு செய்யணும். சரியான இடைவெளியில் நடவு செய்யணும். ரொம்ப முக்கியமானது, 2வது களையப்போ 100 கிலோ அளவுக்கு ஜிப்சம் போட்டு நடவு பண்ணணும். அதுக்கப்புறம் உள்ள காலங்கள்லேயும் இப்போ 115வது நாள்னா 110வது நாள் வரலும் கூட நம்ம அதுக்கு வேணுங்கிறத கொடுக்கணும். இப்போ தமிழ்நாட்டு வகை கடலையெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் 105 நாள் பயிர் அப்படிங்கிறப்ப 85வது நாளே நிறுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் 50வது நாளுக்கு அப்புறமே எதுவும் கொடுக்க மாட்டாங்க. அப்போ அவங்களுடைய விளைச்சலோட அளவு பார்த்தா 700 கிலோ 800 கிலோ தான் சராசரியாக கிடைக்கும். இதில் நம்ம என்ன சொல்கிறோம்னா, கூடுதலான அளவு நம்ம கொடுக்குறப்ப நம்ம தொடர்ந்து முக்கியமாக பொட்டாஷ் பாக்டீரியா 1 லிட்டர் கொடுக்கணும், பொட்டாஷ் பாக்டீரியா 1 லிட்டர் கொடுக்கணும், ரைசோபியம் 1 லிட்டர் கொடுக்கணும். அதே மாதிரி இன்னும் சொல்லப்போனால் ஹியூமிக் அமிலம் குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு பாசனத்துக்கும் 1 லிட்டராவது கலந்துக்கணும். வேம் மாதம் 2 முறை 2 லிட்டர் கிடைக்கிற மாதிரி கொடுத்துக்கணும்.
இதை மட்டும் செஞ்சாலே அந்த ஓடு உருவாகிறதும் மணிகள் திடமாக உருவாகிறதும், ஏற்கனவே ஜிப்சம் போட்டுட்டோம், இதை மட்டும் செஞ்சோம்னா சிறப்பாக இருக்குங்க. இதில் இலைகளில் நல்ல சத்து கிடைக்கிற மாதிரி 10 லிட்டருக்கு 200 மில்லி பஞ்சகாவியா அல்லது ஈயம் கரைசல், அது கூட 100 மில்லி சூடோமோனாஸ், அது கூட 50 மில்லி கடல் பாசி உரம், 10 கிராம் சோலுபார், இதை மட்டும் கலந்துக்கிட்டு நம்ம கொடுத்துடலாம். சோலுபார் கிடைக்காதவங்க பக்கத்தில் இருக்க அக்ரி ஆஃபீஸ் இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து முக்கியமாக 60வது நாள், 70வது நாள், 90வது நாள் அப்படி வச்சுக்கலாம். அல்லது 60வது நாள், 90வது நாள் 2 தடவை தெளிக்கிற மாதிரி. 3 தடவை முடிஞ்சால் 3 தடவை தெளிக்கலாம், இல்லைன்னா 2 தடவை தெளிக்கலாம். ஏன் இதை சொல்கிறேன்னா, கிர்னார் 5க்கு நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும். 100 லிட்டருக்கு 1 லிட்டர் அவங்க வச்சுருக்க நுண்ணூட்ட கலவை கலந்துக்கணும். 2 லிட்டர் பஞ்சகாவியா அல்லது ஈயம் கரைசல் கலந்துக்கணும். இதை தெளிக்கணுங்க. இதை தெளிக்கிறப்ப உங்களுக்கு இலைகளோட பெருக்கமும் விளைச்சலும் நல்லா வரும். பொதுவாக இந்த பனிக்காலத்தில் புழு வருங்க. இந்த புழு வராமல் இருக்கிறதுக்கு ஆரம்ப காலத்தில் வரக்கூடாதுங்கிறவங்க முன்னாடி இருந்தே புகையிலை கரைசலை கொடுத்துட்டு வந்துடணும். ஒன்றுமே கொடுக்காம விட்டுட்டு புழு வந்ததுக்கப்புறம் புகையிலை கரைசல் அடித்தா கேட்காது. புழு வந்ததுக்கப்புறம் பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் அதான் கேட்கும். 10 லிட்டருக்கு 100 மில்லி கலந்து அடிக்கணும். ஒரு பாட்டில் 200 ரூபாய் தான் விலை. 3 மாதத்துக்குள்ளே தயாரான பொருளை நம்ம வாங்கணும், அதை தெளிச்சுக்கணும். இந்த கவனம் வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சில இடங்களில் நம்ம பார்க்க அழுகல் வருது, அதுக்காக சூடோமோனாஸ் கலந்துக்கணும். மாதம் ஒரு தடவை கண்டிப்பாக கொடுத்துக்கணுங்க. பனி மாதங்களில் 2 தடவை கொடுத்தா கூட பரவாயில்லை, சரிங்களா? இந்த கவனம் வச்சுக்கணும். முக்கியமாக மானாவாரி பயிர்கள் போடுறதா இருந்தால், வேறு மானாவாரி விதைகள் கூட போட்டு பண்ணுறதா இருந்தால், தெளிப்பு மூலமாக ஒரு தெளிப்பு 2 தெளிப்பு கூடுதல் பண்ணிக்கணுங்க. நீங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா, மானாவாரி அப்படின்ட்டு நாங்கள் இப்படி தான் செய்வோம் அப்படின்னு உங்களோட அந்த ரொட்டீனாக செய்கிறத விட்டுட்டு கொஞ்சம் கூடுதல் சத்துக்களை, முக்கியமாக அந்த நுண்ணூட்ட கலவை 2 தடவை தெளிக்கணுங்க. 60வது நாளும் 80வது நாளும் தெளிக்கணும். 2 தடவை தெளிக்கணும். 100 லிட்டருக்கு 1 லிட்டர் கலந்து தெளிக்கணும். ஜிப்சம் போடணும். நல்ல இடுபொருள்களை தெளிச்சுக்கணும். இந்த கவனத்தை மட்டும் வச்சு செஞ்சீங்கன்னா, கடலையை பொறுத்தளவில் நம்ம நாட்டு வகை கடலையிலே 1000 கிலோவும், கிர்னார் 5ல் 1800 கிலோ வரலும் எடுக்கணும். அந்த கவனத்தோடு செய்யுங்க, சரிங்களா? மீண்டும் சந்திப்போம். மிக அற்புதமான பகுதி, சிறப்பான பகுதி, உழவும் உயர்வும் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம் ஜோ. இன்றைய நாள் மிக சிறப்பான நாள். இன்றைய நாள் மண்ணோடு விளையாடுவது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன விளையாட்டுலாம் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். அடுத்ததா சொல்லக்கூடிய விளையாட்டு என்ன, வீர விளையாட்டுகள் அப்படிங்கிற பட்டியலில் வரக்கூடிய ஒண்ணு. எப்படி ஜல்லிக்கட்டு, கபடி பார்த்தோமோ அதுபோல இதுவும் ஒரு வீர விளையாட்டுகள் வரக்கூடிய ஒரு பட்டியல். சிலம்பம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சிலம்பம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தற்காப்பு கலை அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா பிறரிடமிருந்து தன்னை காத்துக் கொள்வதற்கான ஒரு விஷயம். இதனால இதை வச்சு மத்தவங்களை தாக்குவதற்கோ மத்தவங்களை அடிப்பதற்கோ அப்படிங்கிறதும் கிடையாது. பிறர்கிட்ட என்ன நான் தற்காத்துக் கொள்வதற்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு நம்ம எவ்வளவு தற்காப்பு கலைகள் அப்படின்னு சொல்லி கராத்தே, ஜூடோ இதெல்லாம் என்ன பண்றோம், நம்ம வகுப்புகள் சேர்த்து வரோம், அந்த குழந்தைகள் அனுப்புறோம். ரொம்ப சந்தோஷம் வேலைன்னு கூட. அதே வேளையில் நம்முடைய மண் சார்ந்த விளையாட்டுன்னு ஒன்று இருக்குது. நான் தொடக்கத்திலே சொன்னேன், நம்முடைய மண் சார்ந்த விளையாட்டுகள் எல்லாமே இதெல்லாம் வந்து நம்முடைய ரத்தத்துல கலந்தது. நம்முடைய மரபு, நம்முடைய ஜீன்ல என்ன பண்ணிருக்குது, ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குது. ஸோ அப்போ அதை லைட்டா அதை நம்ம திரி தோண்டி விட்டா நம்ம போதுமானதா இருக்கும். அதை லைட்டா திரி தூண்டி விட்டாலும் அது வேற லெவலில் பிரகாசமான பண்ணிடும். ஸோ அயல் நாட்டு கலைகளையே நாம் கற்றுக்கொண்டு சிறப்புற நம்மால் செய்ய முடிகின்ற பொழுது நம்முடைய கலையெல்லாம் நமக்கு வந்து அப்படி லைட்டா பத்திக்கிட்டாலே போதும், அது மொத்தமா என்ன பண்ணும், ஒரு பெரிய தீப்பொறி போல தீப்பந்தம் போல நம்ம பற்றிக்கொள்ளும். ஸோ அந்த வகையில் இந்த சிலம்பம் அப்படிங்கிறது அந்த ஃபோக்கஸ், அது குறிப்பா வந்து கடந்த ஆண்டு வந்து ஜூன் மாதமோ ஜூலை மாதமோ ஒரு நிகழ்வில் பங்கெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 120 மாணவர்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரே நேரத்தில் அது வரைக்கும் முன்னாடியான ரெக்கார்டு என்ன அப்படின்னா 20 நிமிடங்கள் கண்டினியூஸாக அந்த மாதிரி மாணவர்கள் வந்து சிலம்பம் சுத்தினது வேர்ல்டு ரெக்கார்ட் போல. அதை பிரேக் செய்யக்கூடிய ஒரு ஈவெண்ட்டை பங்கெடுப்பதற்கான வாய்ப்பு கிடைச்சது அங்கே போய் பார்க்கறதுக்கு. ஸோ அப்போ அந்த மாணவர்கள் அப்படி ஒரு வரிசையில் நின்று எல்லாருக்குமே என்னன்னா ஒரு அந்த கம்பு அவ்வளவுக்கு மட்டும்தான் என்னது டிஸ்டன்ஸ். ஆனால் ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க என்ன பண்ணவே இல்லை, தொந்தரவு பண்ணவே இல்லை. அவன் சுற்றுறான், அந்த பக்கம் அவங்க சுற்றுற பார்க்குறப்ப எனக்கு அவ்வளோ ஆச்சரியமா இருக்குது. எப்படா சின்ன பசங்கள்ல இருந்து பெரிய பசங்க வரைக்கும் எல்லாரும் அற்புதமா இது அவங்க சுத்தக்கூடிய கம்பி இன்னொருத்தவங்க மேலே போய் அடிபடுவதோ தாக்குவதோ இல்லை அது ஒரு டிஸ்டர்பை கிரியேட் பண்ணுறதோ அப்படி எதுவுமே அங்கே என்ன பண்ணல, நடக்கலை. ஸோ அப்போ அந்த அளவுக்கு வந்து துல்லியமாக எவ்வளோ தூரத்துக்கு நம்மளால வீச முடியும், எவ்வளோ தூரத்தில் ஆளு நிற்கிறாங்க, இதெல்லாம் வந்து உட்காந்து டேப் எடுத்து அளவு எடுக்கிற விஷயம்லாம் கிடையாது. அது அப்படியே மைண்ட்லேயே என்ன பண்ணுறாங்க, அந்த கால்குலேட் பண்ணி வரக்கூடிய விஷயங்கள். ஸோ அப்போ அதெல்லாம் எப்போ கற்றுக்க முடியும், எப்போ செய்ய முடியும், இது போன்ற அப்படியே மண் சார்ந்த விளையாட்டுகளை விளையாடும் போதும் பழகும் போது தான் என்ன பண்ண முடியும், செய்ய அப்படியே உள்ள இருக்கிறது தூண்டுற மாதிரி இருக்கு அந்த நம்மளுடைய அந்த உணர்வுகளை. எஸ், கண்டிப்பா இதெல்லாம் கத்துப்போம், தொடர்ந்து பேசுவோம். இப்போ பகுதி பார்க்கலாம்.
அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் குழந்தையின்மைக்கு ஆண்களுக்கு என்னென்ன காரணம், அதுக்கு எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, எப்படி சக்ஸஸ் ஆக்குறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாக விந்து அணுக்கள் எண்ணிக்கை குறைவு, கவுண்ட்ஸு, மொட்டிலிட்டி இதெல்லாம் பிரச்சனை இருக்கும். அப்போ அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணும்போது செமன் அனாலிசிஸ் பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும் அந்த குறைபாடு. அடுத்தது ஜென்ரலாக அவர் ஒபிசிட்டியா, உடல் பருமனா, டயபெட்டிக்கா, தைராய்டா, வேற என்ன பிரச்சனை இருக்குது, அதனால அவங்களுக்கு கன்சீவ் ஆகலை, குழந்தையின்மைக்கு என்ன காரணம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சில ஆண்களுக்கு பாடி ஹீட் இருக்கும், யூரின்லேயே விந்து வெளியேறும். சில டைம் சம்மரில் பாடி ஹீட் தான், அவங்களுக்கு நைட்டில் தன்னால் விந்து வெளியேறும். அப்போது அது பிரச்சனை. ஜென்ரலாக நம்ம செக் பண்ணி பார்க்குறோம், கவுண்ட்ஸ் கம்மியாக இருக்குது, அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் பற்றி இப்போ சொல்கிறேன். இல்லை மொட்டிலிட்டி, நகரும் தன்மை குறைவு, அந்த மாதிரி குறைபாடுகள் எதுவாக இருந்தாலும் சிகிச்சைகள் இருக்குது. காரணங்கள் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் ரிப்போர்ட் பார்க்கணும், ரிப்போர்ட் பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் செய்யலாம். இப்போ உதாரணத்துக்கு இங்கே சென்னை பல்லாவரத்தை சேர்ந்த ஒருத்தவர் வந்தார். அவங்க திருமணமாகி 5 இயர்ஸ் கன்சீவ் ஆகல. ஒரு 2 இயர்ஸாக எங்கேயோ போய் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு 0.5% தான் கவுண்ட்ஸ் இருக்குது. நம்ம மாதா தொலைக்காட்சி பார்த்து வந்தாங்க. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். நான் சொன்னேன், ஒரு 3 months கண்ணை மூடிட்டு நம்பிக்கையாக பொறுமையாக நாங்கள் சொல்கிற டயட்டு ட்ரீட்மெண்ட்டு எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. 4th month டெஸ்ட் எடுப்போம், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். ட்ரீட்மெண்ட்னா இது பாருங்க, இது போல் லேக்கியம், இது போல் கிரானியூல்ஸ், இது போல் ஃப்ரூட்ஸு, அது இல்லாமல் இன்னும் சில்கோசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீடு, அவங்களும் கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க. 2 நேரம் குளிங்க, இந்த ஜீன்ஸ் மெட்டீரியல் ட்ரெஸ் போடாதீங்க, காட்டன் ட்ரெஸ் போடுங்க, இன்னர் வேர் கூட நீங்கள் டைட்டாக போடக்கூடாது, காட்டனில் போடுங்க. இப்படி ஏகப்பட்ட அட்வைஸ் அவங்களுக்கு கொடுத்தோம். முதல் மாதமே நான் சொன்னேன், சாப்பிட்டு முடித்த உடனே உங்களுக்கு உடல் ரீதியாக ஆரோக்கியம் தெரிய ஆரம்பிக்கும், குறைகள் நீங்கும், உடல் ரீதியாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொன்னேன். ஒவ்வொரு மாதமும் அப்படி தான் இருக்கும், ப்ளஸ்ஸாக தான் இருக்கும், மைனஸ்க்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் தைரியமாக ஃபாலோ பண்ணுங்க. சரின்னு 3 months கொடுத்துட்டேன், 4th month கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் டைம் வரும்போது செக் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். அந்த 4th month எண்டில் 10 days மெடிசன்ஸ் இருக்கும்போதே அவங்க செமன் அனாலிசிஸ் டெஸ்ட் எடுத்தாங்க, கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அழகான 4 கிலோ எடையுள்ள பெண் குழந்தை பிறந்தது. அடுத்து அப்படியே ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. அடுத்தது ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு, 2 குழந்தை. 2 இயர்ஸாக அவங்க எங்கெங்கேயோ ட்ரீட்மெண்ட் எடுத்து இம்ப்ரூவ் ஆகாத கவுண்ட்ஸ். ஏன்னா அந்த பேஷண்ட் ஒத்துழைப்பு இருந்தால் மாத்திரம்தான் குணம் கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்பிக்கை, பொறுமை, கடைப்பிடிக்கும் தன்மை, கடவுள் நம்பிக்கை, அதை விட எல்லாத்தை விட ரொம்ப வேணும். கடவுளே என்ன நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன், எனக்கு எல்லாம் ப்ளஸ் பண்ணுங்க, உங்களுக்கு தெரியும் என் வருத்தம், என்னோட நிலை உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு கடவுள் நம்பிக்கை. அதே போல் ட்ரீட்மெண்ட் மேலே நம்பிக்கை. அது மாத்திரம் இல்லை, அந்த டயட்டு மெடிசன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக குளிக்கிறதுல இருந்துங்க கடைப்பிடிக்க வேண்டும். கடைப்பிடித்தால் மாத்திரம்தான் ரிசல்ட் கிடைக்கும். அதனால இந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தொடர்பு கொண்டு ரிப்போர்ட் எடுத்துட்டு ஒன்று அப்பாயின்மெண்ட் எடுத்து வாங்க, அல்லது ஆன்லைன் வீடியோ கன்சல்டேஷன் பண்ணலாம். ஆண் மருத்துவர்களும் உண்டு, நம்ம அசோக் டாக்டர் இருக்காரு, கவலைப்படாதீங்க, ஷை வேண்டாம், தொடர்பு கொண்டு நீங்கள் உங்கள் ஆலோசனையை பெறலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்திய பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு நாள் மகிழ்ச்சியோட பேசிட்டு இருக்கிறோம். மண் சார்ந்த விளையாட்டுகள் நிறையா இருக்குது, கொஞ்சம் தான் அதில் பார்க்க முடிஞ்சது. அதில் ஃபைனலாக என்ன?
இல்ல இந்த ஃபைனல் அப்படின்றத விட இந்த விளையாட்டு வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வீட்டுல வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு எல்லாருமே நீங்க ஃப்ரீ ஆயிட்டீங்களா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுல எல்லாம் வந்து அப்பெல்லாம் இருப்பாங்க, உரமுறைங்களும் இருப்பாங்க, பக்கத்துல இருக்க நெய்பர்ஸும் இருப்பாங்க, எல்லாரும் வாங்கக்கா விளையாடலாம் சொல்லி உட்காந்துருவாங்க. தரைய இருந்தா போதுங்க, வெறும் அந்த சிமெண்ட் தரை இருந்தா போதும், அதுல ஒரு சாக் பீஸ் கிடைச்சா போதும், இதை வந்து அழகா அப்படியே வரைஞ்சி வரைபட மாதிரி அப்படி வரைஞ்சிட்டு அந்த தாயத்தை வச்சுட்டு போடுவாங்க. ஒரு தாயம் விழுதா அப்படின்னு கேட்போம். ஸோ இப்படிப்பட்ட இந்த விளையாட்டு அப்படின்றது அவ்வளோ அழகா இருக்கும் பாக்குறப்போ. அதில் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்களும் அதிகம் தான். நிச்சயம் நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு ஒற்றுமை உணர்வை என்ன பண்ணும் வளர்த்தெடுக்கும். எங்கள் வீட்டில் அத்தை பசங்களோட தான் விளையாடுவோம். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கட்டம் வந்து ஒரு சின்ன தரையில் என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல அந்த கட்டை எதுக்கு போடுறாங்கன்னே தெரியாது. அதில் வந்து 7x7 அப்படின்னு நினைக்கிறேன். நடுவில் ஒரு எக்ஸிம்பிள், அதுதான் அங்கே தான் தொடக்க இடமா இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் 4 மூலை, அவங்களுக்கு இந்த பக்கம் ஒரு 3 கட்டம், இந்த பக்கம் ஒரு 3 கட்டம் அப்படிங்கிற மாதிரி அதை சுற்றி என்ன பண்ணணும், உள்ள போய் கரெக்டாக அதை பழம் சேர்க்கணும். இதை சேர்க்கறதுக்குள்ள வந்து சில நேரங்கள் வந்து நம்ம கிட்ட ஒரு 2 சேஃப் கார்னர், அந்த எக்ஸில் இருந்துச்சுன்னா வெட்ட முடியாது, எக்ஸில் இல்லாதப்ப என்ன பண்ண முடியும், வெட்ட முடியும். ஸோ அப்போ அந்த வெட்டுவதற்கு ஏதுவாக என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க ஆப்போனன்ட் காய் வந்து நிற்கும், தயவு செஞ்சு 2 என்ன பண்ணிடாத போட்டுறாதமா. நமக்கு நேரத்துக்கு பார்த்தா அப்ப என்னதான் 2 வரும். அதை வெட்டும் போது கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி. சோ இதெல்லாம் கற்றுத்தரக்கூடிய பாடம் என்னன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் தோல்வியை குறித்து ஒரு மிகப்பெரிய பயத்துல இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த விளையாட்டு வந்து மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். ஏன்னா நீ என்ன ஒரு தடவை வெட்டினா இல்ல 10 தடவை வெட்டினா என்ன, நான் மீண்டும் 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 தொடக்கத்துல இருந்து நான் என்ன பண்ணுவேன், ஸ்டார்ட் பண்ணி என்னுடைய கோலை நான் என்ன பண்ணுவேன், ரீச் பண்ணுவேன். அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த விளையாட்டு என்ன பண்ண கற்றுக் கொடுக்கும். இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, சில நேரங்கள்ல முதல்ல எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, கொண்டு போய் சுத்துறாங்க. கடைசி ஒத்த காயினை வச்சுட்டு பாத்தீங்கன்னா படாத பாடு போடுவாங்க. எல்லாத்தையும் முதல்ல அது கடைசியில தொடங்குறவங்க பார்ப்பாங்க, அவங்க பார்த்தா முதல்ல என்ன பண்ணிருப்பாங்க, எல்லாத்தையும் முடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த வாழ்க்கையில் வெற்றி தோல்வி என்பது மாறி மாறி வரும். தோல்வி வரும்போது நான் தோண்டு விட மாட்டேன் அப்படின்னு கற்றுத்தரக்கூடிய ஒரு முக்கியமான பாடம் இந்த தாயம் அப்படிங்கிற விளையாட்டு வந்து நமக்கு கற்றுக் கொடுக்கும். இன்னைக்கு விளையாடுறாங்களானே தெரியல. நம்ம விளையாடக்கூடிய விஷயம் ரொம்பலாம் குறைஞ்சு போச்சு. இதெல்லாம் விளையாடுறதுக்கு பெரிய, நாங்கள் விளையாடும் போதெல்லாம் என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா, இதுக்கெல்லாம் பெரிய பொருட்கள் தேவை. ஒரு சாக் பீஸ் நீங்க சொன்னா போதும், அந்த சாக் பீஸ் போதும். அந்த காயின்ஸுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, கண்ணாடி வலையில வச்சிருப்பாங்க வீட்டுல அத்தை பிள்ளைங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆரஞ்சு கண்ணாடி வலையில ஒரு 6 துண்டா உடைச்சு இந்த 6 காயின் உனக்கு, அது மட்டும் இல்ல, அந்த புளியங்கொட்டை அதை எடுத்து வச்சிருப்பாங்க. அதுலயே என்ன மாடுலேஷன் காட்டிருப்பாங்க, ஒரு பக்கம் தேய்ச்சிருப்பாங்க, ஒன்னு தேய்க்காம 2 பக்கமும் ஷைனிங்கா இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு என்ன பண்றது, இதுக்குன்னு தனியா விளையாட்டு நம்ம எதுவும் பொருட்கள் அப்படின்னு வாங்கினது இல்லை. ஸோ இது போல மண் சார்ந்த விளையாட்டுகள் அப்படின்னா இன்னும் நிறைய என்ன பண்ணலாம், பேசலாம். நான் தொடக்கத்திலே சொன்ன மாதிரி இன்னைக்கு தாத்தா பாட்டிங்களாம் நான் நிச்சயமா ஆனா ஒரு விதத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி நினைவுபடுத்திருக்கிறோம்னு நினைச்சு மகிழ்வாங்க. இன்னொரு பக்கம் இதெல்லாம் நாங்களாம் எவ்வளவு விளையாண்டுருக்கோம் தெரியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். ஆனா இன்றைய தலைமுறைக்கு இதை என்ன பண்ணணும், கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நாள் இன்னைக்கு. ஸோ இந்த மகிழ்ச்சியோடு இன்னைக்கு நாள்ல, இந்த சிறப்பான நாள்ல யார் யார் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுறாங்க பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சியில் பணிபுரியும் அற்புத மேரி இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தினர். சிவகங்கை மேலமங்கலத்தை சேர்ந்த ஜெபின் ஆதித் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா யாக்கோப், அம்மா அருள் செல்வி, அண்ணன் ஜெரில் ஆண்டோ, ஐயா, அப்பத்தா, பெரியம்மா, பெரியப்பா, சித்தி, சித்தப்பா, அக்கா, அண்ணன், மாமா, அத்தை, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஆதான் ரஃபேல் இன்று தனது 3ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, தாத்தாக்கள், பாட்டிகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். சிறப்பான விழாக்கோடும் நம்ம பார்த்துட்டோம். இன்றைய நாள்ல யாரெல்லாம் விழா கொண்டாடினாங்களோ அவங்க எல்லோருக்குமே நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கான இறையாசிர் காத்துட்டு இருக்கு, பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இதோ இந்த அதிகாலை பொழுதிலே ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்று கேட்போமா? நீதிமொழிகள் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செயல்படு, அப்போது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார். நண்பர்களே, நம்மிலே பல பேர் நான் அதிகம் முயற்சி செய்தேன் ஆனால் வெற்றி பெறவில்லை, நான் நிறைய காரியங்களில் தொடங்கி வெற்றி இல்லாமலே முடித்து விட்டேன், பாதியிலே நிறுத்திவிட்டேன் என்றெல்லாம் அழுத்துக் கொள்ளுகிறோம். பாருங்கள், இந்த நீதிமொழிகள் புத்தகத்தின் வழியாக ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார்? நீ எதை செய்தாலும்
ஆண்டவரை மனதில் வைத்து செய். சுயநலத்தையோ அல்லது பெரிய லாபத்தையோ புகழையோ மனதிலே வைக்காமல் இதை நான் ஆண்டவருக்காக செய்கிறேன் என்று அந்த மனநிலையோடு செயல்பட்டால், பவுலடியார் கூறுகிறார் அல்லவா, நீங்கள் எதை செய்தாலும் எப்போது செய்தாலும் ஆண்டவருக்காகவே செய்யுங்கள். அதைத்தான் இங்கே நீதிமொழிகள் ஆகமம் கூறுகிறது. ஆண்டவரை மனதில் வைத்து செய், அப்போது உன் பாதைகள் அனைத்தும் செம்மையாகும். இந்த நாள் முழுவதும் நீங்கள் மேற்கொள்கின்ற அனைத்து வேலைகளிலும், நீங்கள் நடக்கின்ற அனைத்து பாதைகளையும் ஆண்டவர் செம்மையாக்குவார். எப்போது? ஆண்டவரை மனதில் வைத்து நான் செயல்படும் போது. எனவே ஆண்டவரை மனதில் வைத்து செயல்பட்டு வெற்றியோடு வாழுங்கள் என்று உங்களை வாழ்த்துகிறேன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமேன். மிகச்சிறப்பு. நம்ம அன்பாயரோட இறையாசிரியர் நம்ம அனைவருக்கும் நிறைவாக கிடைச்சிருக்குது. இந்த மகிழ்ச்சியோடு இன்றைய நாளில் நாம் கற்றுக்கொண்ட ஒரு சிறப்பான பாடம் நம்முடைய மண் சார்ந்த விளையாட்டுகள், அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள். ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய மண் சார்ந்த விளையாட்டுகள், இன்னும் நமக்கு தெரியாத விளையாட்டுகள். தாத்தா பாட்டிக்கிட்டலாம் போய் கேட்டீங்கன்னா அவ்வளோ விளையாட்டுகள் என்ன பண்ணுவாங்க, அவங்க சொல்லி தருவாங்க. கண்ணாம்பூச்சி ஆடுறது இருக்குது, எவ்வளோ இன்னும் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த வகையில் இது எல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு மீண்டும் கற்றுக் கொடுக்கின்ற பொழுது, மீண்டும் இன்னைக்கு என் குழந்தை எப்போ பார்த்தாலும் மொபைல் ஃபோனில் இருக்குது, எப்போ பார்த்தாலும் வீடியோ கேம் விளையாடும் குறைப்படக்கூடிய குழந்தை பெற்றோர்களுக்கு இது ஒரு நல்ல தீர்வாக என்ன பண்ணும். ஸோ அவங்களோட சேர்ந்து நாமும் விளையாடுகின்ற பொழுது நல்ல ஒரு உறவு நிலை என்ன பண்ணும், ஏற்படும். மண் சார்ந்த விளையாட்டுகள் நம்முடைய தனி மனித ஆளுமைக்கு மட்டும் வளர்ச்சியை கொடுப்பதல்ல, ஒரு குடும்ப உறவுகளையும் ஒரு சமூக உறவையும் வளர்த்தெடுக்கக்கூடிய விளையாட்டுகளை என்ன பண்ணுச்சு, அது இருக்குது. இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் தான் அழியவே அழியாது. ஸோ அந்த வகையில் அதை நான் போற்றி பாதுகாப்போம், அதை மற்றவர்கள் கற்றுக் கொடுப்போம் அப்படிங்கிற இந்த நாளில் ஒரு சபதமாக கூட என்ன பண்ணலாம், எடுத்துக்கொள்ளலாம். இந்த மகிழ்ச்சியோடு இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்த நாளின் தொடங்கலாம். அன்பானவர்களே, தமிழர் என்பதில் கர்வம் கொள்வோம், தமிழர் திருநாளை கொண்டாடுவோம், மகிழ்ந்திருப்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடல் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.